அனைவருக்கும் வணக்கம். இந்த வள்ளுவ பொருளே வாழி என்ற இந்த பாடல் 15 ஆண்டுகளாக தொடர்ந்து இயக்க பாடலாக நான் பாடிக்கொண்டிருந்ததை இப்பொழுது உலக திருக்குறள் கூட்டமைப்பினுடைய தேசிய பாடலாக மாற்றி அமைத்திருக்கிறோம். இதை முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு செய்தி, அம்மா பவனசங்கரி உட்பட அனைவருக்கும், இதை அனைவரும் பாடுவதற்கு தயாராக வேண்டும். ஒரு இயக்க பாடல்னு சொன்னா ஒருத்தர் பாடுறாருன்னு இல்லாம தாக்கோ சம்பந்த ஐயா பாடுற மாதிரி நாம் அனைவரும் சேர்ந்து எப்போ பாடுறோமோ அப்ப அதுக்குன்னு சில அதிர்வுகள் ஏற்படும், மக்கள் நலம் பெறுவார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு, வள்ளுவர் நமக்கு என்ன செய்தார் என்பதையும் நாம் அவருக்கு அல்லது மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் உள்ளடக்கிய பாடல். வணக்கம். வள்ளுவ பொருளே வாழி, திருவள்ளுவன் பெயரே வாழி, துள்ளுவோமே தமிழ் பாடி, நாம் சொல்லுவோமே அவன் போற்றி. ஏன் சொல்லணும்? கல்வியும் கேள்வியும் கூறி அவன் கண்கள் திறந்தான் வாழி, செல்வமும் அறமும் சேர்த்து நாம் செய்திடுவோம் அவன் வாழ்த்து. செங்கோல் அரசினை காட்டி அவன் சென்ற வழிதான் போற்றி, எங்கும் பரப்புரை செய்வோம் நாம் எடுத்திடுவோம் அவன் கோவில். குழந்தையின் மழலையை கேட்டு அவன் குழலையும் யாழையும் மறந்தான், முழுதாய் அவனில் கரைந்து நாம் விழுதாயிருப்போம் வாரீர். அறிவோடு அன்பையும் குழைத்து அவன் அளந்து தந்தான் குறளை, பொறி புலன் ஐந்திலும் புகுத்தி நாம் புது நெறி சமைப்போம் வாரீர். விருந்தோடு மருந்தும் சொன்னான் அவன் வினை செயல் வகையும் சொன்னான், பொருந்திய வாழ்வை நடத்தி நாம் அருந்தவன் அவன் செல்வோம். காலமும் இடமும் அறிந்து அவன் காத்திரு கொக்கென சொன்னான், ஞாலம் முழுவதும் அவன் பேர் நாம் நவின்றிட செய்வோம் வாரீர். உழவையும் மழையையும் உயர்த்தி அவன் உயிர் தொழில் இவை என சொன்னான், ஒழுக்கமும் விழுப்பமும் சேர்த்து நாம் வாழ்த்துவோம் வாரீர் ஒன்றாய். என்னுடைய ஜெயங்கொண்ட சோழபுரத்துல அற்றார் அழிப்பசி தீர்த்தல் என்ற முறையிலே 6 ஆண்டுகளாக உணவளித்துக் கொண்டு வந்திருக்கிறேன். அதை போட்டியதாகவே தலைப்பு அமைத்து கொடுத்த ஐயாவுக்கு நன்றி, பவளசங்கரி அம்மாவுக்கு நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். பேரன்பிற்குரிய உலக திருக்குறள் கூட்டமைப்பு ஓய்வின்றி ஒழிவின்றி தளராது நடத்தி கொண்டிருக்கிற கொரோனா காலத்திலும் கலக்கமின்றி 65வது ஆய்வரங்கை நடத்தி கொண்டிருக்கிற இந்த அரங்கத்தினுடைய தலைவர் எங்கள் அன்பிற்குரிய ஐயா சேகர் அவர்களே, வரவேற்பு திருக்குறள் வாழ்த்து பாடிய அன்பிற்குரிய ஐயா பன்னீர்செல்வம் அவர்களே, இதற்கு துணையாக இருந்து அள்ளும் பகலும் ஐயா சேகரோடு இணைந்து இந்த கருத்தரங்களை தொடர்ந்து நடத்துவதற்கு துணை நிற்கிற அன்பிற்குரிய இளைஞர் கார்ல் சேகர் அவர்களே, அன்பிற்குரிய இந்த அரங்கத்திலே தொடர்ந்து வந்து செவி விருந்தை உண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிற பல்வேறு நாடுகள், நகரங்கள், மாநிலங்கள், அத்துணை இடங்களிலும் வந்திருக்கிற திருக்குறள் சான்றோர்களே,
தமிழ் அறிஞர்களே, சுவைஞர்களே, உங்களை எல்லாம் நாங்கள் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய 65வது கருத்தரங்கத்திற்கு வந்திருக்கிற பெண்டிர் பெருந்தக்க யாவுள பெண்ணேவள் செய்தொழுகும் ஆண்மையின் நானுடை பெண்ணே பெருமை உடைத்து கடலன்ன காமம் உழந்தும் மடலேரா பெண்ணிற் பெருந்தக்கதில். இந்த 3 குறள்களை பெண்ணினத்தினுடைய பெருமையை போற்றுகிற, ஏற்றிச் சொல்கிற, என்றும் அவர்களுக்கு துணை நிற்கிற அளவிற்கு உலக பொதுமறை தந்த வள்ளுவன் இந்த 54வது குறள், 907வது குறள், 1137வது குறள், நான் ஏற்கனவே சொல்லிய குறள்கள். அதன்படி பெண்ணினத்திற்கு பெருமை சேர்க்கிற அந்த பெரிய உதவியை செய்தவர் அன்பிற்குரிய உலக ஆசான், போற்றற்குரிய புலவன், ஈடு இணையில்லாத உலகத்திற்கு உலக பொதுமறையை தந்த திருவள்ளுவன். மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும் என்றார் அன்பிற்குரிய கவிமணி அவர்கள். அந்த பெண் குலத்தில் பொன் விளக்காக எங்களுக்கு இன்று இந்த சிறப்பு கருத்தரங்கத்தினுடைய ஆய்வாளராக வந்து அமைந்திருக்கிற அம்மா பவள சங்கரி, வரலாற்று எழுத்தாளர், சிறந்த சூது பவளமணி என்னும் நாவலை தமிழ் உலகுக்கு தந்து தமிழ் அன்னையின் மணிமுடியிலே அதை அலங்கரிக்க செய்த அன்பு பெண்மணி சிவ அன்பிற்குரிய பவள சங்கரி அம்மையார் அவர்களே. 65 கருத்தரங்கங்கள் நாங்கள் இன்றோடு நடத்தி இருக்கிறோம். அதிலே பெண்மணியினுடைய பங்கு மிக குறைவு. காரணம், இன்றும் பெண்களுக்கு தக்க வாய்ப்புகள் இல்லை என்பதுதான் அதனுடைய உண்மையான ஒரு எண்ணம். பாராளுமன்றத்திலும் ஊராட்சி அமைப்புகளிலும் சட்டமன்றங்களிலும் குறைந்தது 33 விழுக்காடாகும். 100 பேர் அங்கே இருந்தால் 33 பேராவது பெண்கள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அமைப்பு சீர்பெறும், வளம் பெறும், கருத்துக்களை சொல் வாய்ப்பு கிடைக்கும். இன்றும் கூட நீங்க செய்திகளில் படித்திருப்பீர்கள், சாதாரணமான பெண்கள் ஊராட்சி தலைவர்களாக வந்தால் அவர்களுக்கு பின்னால் இருந்து இயக்குபவர்கள் அவர்களுடைய கணவர்களாகவே இருக்கிறார்கள். இதையெல்லாம் என்று நாம் மாற்றப் போகிறோம். ஒரு பெண் தாழ்ந்த குலத்தை சார்ந்தவர் என்பதால் அவருக்கு உரிய வாய்ப்பு மறுக்கப்படுகிறது என்பதை பெரியார் போராடிய 95 வயது வரை தன்னுடைய காலம் முழுவதும் பெண்கள் முன்னேற்றத்திற்கு போராடி அந்த பெருந்தலைவர் வாழ்ந்த காலத்திற்கு பின்னும் நாம் இந்த நிலையை அடைந்திருக்கிறோம் என்றால் உண்மையிலேயே நாம் எந்த அளவுக்கு சமுதாய முன்னேற்றத்திலே பேரறிஞர் அண்ணா, அன்பிற்குரிய முத்தமிழறிஞர் கலைஞர், அம்பேத்கர் போன்றவர்கள் எல்லாம் இந்த சமுதாயத்திலே பெண்களுடைய வாழ்க்கை விடிய வேண்டும் என்பதற்காக போராடி சலித்து ஓயாது உழைத்து மாண்டவர்கள். அவர்களை எல்லாம் இந்த நேரத்திலே நினைவு கூறுவதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அன்பிற்குரிய அம்மையார் அவர்களே, உங்களை வரவேற்பதிலே உலக திருக்குறள் கூட்டமைப்பு
பெருமையும் வீடும் கொள்கிறோம். அன்போடு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். உங்கள் அருமையான உரை எங்களுக்கெல்லாம் கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்டம் ஒளிவுதான் சொல். அன்பிற்குரிய நம் வள்ளுவர் தான் இதை நமக்கு கொடுத்து வழிகாட்டி இருக்கிறார். கேட்க விரும்பாதவர்களும் உங்கள் உரையை கேட்க வேண்டும். கேட்பவர்கள் எங்களை போன்றவர்கள் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் கேட்க விரும்பாதவர்கள் உங்கள் உரையை கேட்க இந்த அரங்கத்திற்கு வர வேண்டும். அது போன்ற ஒரு உரையை நீங்கள் தர வேண்டும். அன்பிற்குரிய அம்மையார் அவர்களே, பொதுமுறையை தந்த வள்ளுவன் சொல்லாத கருத்துக்கள் இந்த உலகிலே எந்த நூலிலும் இல்லை. அவன் சொல்லிய கருத்துக்களை தவிர எல்லா நூல்களும், திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் பின்வந்த எந்த நூலும் திருவள்ளுவரை, திருக்குறளை போற்றிக் கொள்ளாத நூல் இவ்வுலகில் எங்கேயும் இல்லை. இந்த நேரத்திலே நீங்கள் எல்லாம், உங்களை போன்ற பெண்மணிகள் எல்லாம் எங்களுக்கு வந்து நல்லுரையை தருவது ஒரு இன்றியமையாத தேவை. குறிப்பாக தமிழகத்திலே இது போன்ற உங்களை போன்ற நல்ல பெண்மணிகள் எல்லாம், நல்ல வரலாற்று ஆசிரியர்கள், நல்ல கருத்துக்களை, எழுத்துக்களை தந்து இந்த சமுதாயத்தை, மானுட சமுதாயம் முன்னேறுவதற்கு திருக்குறள் போல, திருக்குறள் கருத்து போல பல இவற்றை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும். உங்கள் உரையை நாங்கள் கேட்க அவளோடு காத்திருக்கிறோம். உங்கள் அன்பான, அறிவுபூர்வமான, ஆராய்ச்சி மிக்க மானுட சமுதாயத்திற்கு தேவையான, வள்ளுவன் சொல்வாரே, இணைத்திற்பம் எய்திய கண்ணும் வினைத்திற்பம் வேண்டாரை வேண்டாது உலகம். செயல் வலிமை உள்ளவரைத்தான் இந்த உலகம் போற்றி கொண்டாடும், தலைமேல் வைத்து புகழும். எனவே வினைத்திற்பம் என்பது நமக்கு கட்டாயம் தேவையானது. அந்த வினைத்திற்பம் உங்களிடம் இருப்பதை உலக திருக்குறள் கூட்டமைப்பு காண்கிறது. அம்மையார் அவர்களே, வாருங்கள், உங்கள் நல்லுரையை தாருங்கள். கேட்க ஆவலோடு காத்திருக்கிறோம். வருக வருக, நல்லுரை தருக தருக. நன்றி, வணக்கம். இந்த ஆய்வரங்கத்திற்கு சிறப்புரை காட்ட வருகையில் இருக்கக்கூடிய அம்மையார் பாவலசங்கரி அவர்களையும், தொடர்ந்து இந்த ஆய்வரங்கத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சான்றோர்களையும் வணங்கி என்னுடைய தலைமுறையை மாற்ற விரும்புகிறேன். இந்த உலக திருக்குறள் கூட்டமைப்பின் சார்பாக இப்படி ஒரு ஆய்வரங்கம் தொடர்ந்து ஓராண்டுகளாக செய்து வருகிறோம். இந்த நோக்கம் என்னன்னா, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த கூடியன்னு மேடைகள் தோறும் நம்ம ஆளுங்க எல்லாமே பேசுறோம். நமது பிரதமர் அவர்கள், மோடி அவர்கள் உலகம் பூரா சுற்றுப்பயணம் பண்ணும் போதெல்லாம் சொல்றாரு, உலகத்திலேயே பழமையான மொழி தமிழ் மொழி, அற்புதமான திருக்குறள் வேற சொல்றாரு. இப்படி தமிழுக்கும் தமிழருடைய இனத்துக்கும் ஒரு தொன்மை இருக்குதுன்றது எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஆனா அந்த தொன்மையான மொழிக்கும் இனத்துக்கும் வரலாறு நிறைய இருந்திருக்கு. ஒரு தொன்மையான மொழியும் ஒரு இனத்துக்கும் வரலாறு இல்லைன்னா எப்படி அவங்க தொன்மையானவர்ன்றத நம்ம உலகத்துக்கு காட்ட முடியும்? இல்லைன்னா ஏதோ மேடையில பேசிக்கிறாங்கன்னு தான் நினைப்பாங்க. அது அறிவுபூர்வமா நிறுவனம் இல்லையா? நாங்க தான் தொன்மையான மொழியின் மேடையிலையோ ஊர்லயோ பேசுறதுல என்ன இருக்கு? இது ஒரு விஞ்ஞான உலகம். ஆதாரபூர்வமா இல்லைன்னா யாரும் ஏத்துக்க மாட்டான். ஏதோ கதை விடுறாப்பா, உன் மொழி அவன் இனத்தை ரொம்ப பெருமையா பேசிக்கிறான்னு நினைப்பாங்க. அதனால
நம்ம வரலாறுகளை நாம நிறைய இருந்திருக்கு, அதை பாதுகாக்க தவறிவிட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வரலாறு படையெடுப்பின் காரணமாக பல பேர் அழிச்சு போயிட்டாங்க. பல கோட்டைகள், பல நூல்கள் இதெல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது. பல மூலச்சுவடிகள் அழிக்கப்பட்டு விட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல திரும்ப நம்முடைய தமிழருடைய வரலாற்றை மீட்டெடுக்கின்ற எண்ணம் தமிழர்கள் மத்தியில வந்தது. அது குறிப்பா அறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே தமிழ்நாடுக்கு பேர் வச்சது மட்டும் இல்ல, தமிழர் வரலாற்றை மீட்டெடுக்கிறதுக்காக சென்னை கடற்கரையில தமிழுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் உழைத்த தலைவர்களுக்கு செலவிச்சார். தொல்காப்பியர், ஔவையார், திருவள்ளுவர் இப்படின்ட்டு. ஏன்னா அந்த உலக புகழ்மிக்க அந்த கடற்கரை பகுதியில இப்படிப்பட்ட சிலைகள் வைத்தால் உலகம் முழுசும் வந்துட்டு போறவங்களுக்கும் சரி, தமிழ்நாடு முழுசும் அங்க வரக்கூடிய இளைஞர்களுக்கும் ஒரு வரலாறு முதல்ல எளிமையா புரிய வைக்க பண்ணார். அதுக்கப்புறம் தொடர்ந்து திராவிட இயக்க காலத்துல திருவள்ளுவருக்கு மற்றும் சில அறிஞர்களுக்கு பல மணிமண்டபம், கன்னியாகுமரியில திருவள்ளுவர் இப்படி வச்சு வரலாற்றை மீட்டெடுத்தாங்க. இருந்தாலும் இடையில இந்த அரசியல் சண்டை இருக்குல்ல, திராவிட இயக்கத்துல இது பெருசா அது பெருசா, நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்னு ஒரு அந்த போட்டி வந்த பிறகு இவங்க தமிழர் வரலாற்றை மீட்டெடுக்கிறத விட அவங்கவுங்க சொந்த புராணங்களையும் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயும் ஒரு 30 ஆண்டுகள் வேஸ்டா போச்சு. நான் பெரியவனா நீ பெரியவனான்றது அதுல தமிழருடைய வரலாற்றை மீட்டெடுக்கிற இடத்துல பின்னடைவு நிறைய வந்துச்சு. அப்ப அந்த சுயநல அரசியல் திராவிட இயக்கம் பல நல்ல வேலைகளை செஞ்சது. அந்த வேகத்தோடு செஞ்சிருந்தா உலக லெவல்ல இப்ப தமிழர்களுக்கு முதல் இடம் கிடைச்சிருக்கும். அந்த வேகம் குறைஞ்சி ஒரு 30 ஆண்டுகள் பின்னுக்கு தள்ளப்பட்டு மறுபடியும் இப்ப இளைஞர்கள் மத்தியில இப்போ நவீன காலத்துல யூடியூப், சோசியல் மீடியா இதெல்லாம் வந்த பிறகு அது அப்பெல்லாம் வரலாறு சொல்லணும்னா ஒரு புத்தகம் இருக்கணும், அதுக்கு காசு செலவு பண்ணணும், பத்திரிகை நடத்தணும், அதுக்கு பத்திரிகை பேப்பர் போட்டா வாங்கணும், எல்லாம் செலவு பண்ணி தான் வரலாறு எழுத முடியும். ஓவரா அதிகமா படிச்சிருக்கணும். இந்த வாய்ப்பெல்லாம் இருந்தாதான் அதுக்கு முன்னால வரலாறு எழுத முடியும். பத்திரிகையினுடைய அனுமதி இல்லாம வரலாறு எழுத முடியாது. அதனால்தான் தந்தை பெரியார்கள் நிறைய பத்திரிகை உருவாக்கினார். அரசியல் கருத்துக்களை சொல்றதுக்கு ஒரு மீடியா வேணும்னு. ஆனா இன்னைக்கு இயற்கை என்ன பண்ணுச்சுன்னா சோசியல் மீடியான்னு ஒண்ணு கொண்டு விட்ட பிறகு நம்ம தமிழ் இளைஞர்கள்லாம் பின்னி உதறான். அதான் போறான். அவனா அதாவது அவன் எஸ்எல்சி கூட படிச்சிருக்க மாட்டான். அவனா போய் கல்வெட்டுகளை தேடி எடுத்து சோசியல் மீடியால போடுறான். நம்ம வரலாறு இருக்கு பாருங்க. கீழடி என்ன சொல்லியிருக்கிறாங்க, கீழடியை பற்றி நீ தொட்டினா ஒரு ஆயிரக்கணக்கான மீடியா வந்துருச்சு. இதுல சோசியல் மீடியால அகழ்வாய்னா என்ன தெரிய ஆரம்பிச்சு சாதாரண மக்களுக்கு. பல புத்தகங்களை பற்றி அப்ப சோசியல் மீடியா வந்ததுனால செலவே இல்லாம ஒரு செல்ல வச்சுக்கிட்டு படித்த தமிழ் இளைஞர்கள் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டான். நான் சோசியல் மீடியாவுக்கு உள்ள போன உடனே என்னால வெளியில வர முடியல. அவ்வளவு ஆய்வு, தமிழருடைய நாணயங்கள், தமிழருடைய கல்வெட்டுகள், தமிழருடைய கோயில்கள், தமிழுடைய பாரம்பரியம், வரலாறு, அதாவது என்ன சொல்றதுன்னா தமிழ் 50 காப்பியம், இந்த சாதாரண காப்பியங்கள் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டான். அப்படின்னு ஒரு எழுச்சி உருவாயிருக்கு. தமிழர்கள் வரலாற்றை மீட்டெடுக்கிற எழுச்சி உருவாயிருக்கு. இந்த நேரத்துல நாம் திருக்குறள் அமைப்பு என்ன பண்ணுதுன்னா பல அறிஞர்களை கூப்பிட்டு தமிழர்களுடைய வரலாற்றை திருவள்ளுவரோடு தொடர்புபடுத்தி மீட்டெடுக்கிற வேலையை நம்ம செஞ்சிருக்கோம். திருவள்ளுவர் வரலாற்றையே நம்ம காணாம போன வரலாற்றை மீட்டெடுக்கிற வேலையை செய்யறோம். அது கூட திருவள்ளுவருக்கும் திருவள்ளுவர் காலத்துல வாழ்ந்தவர்களுக்கும் உள்ள தொடர்பையும் நம்ம மீட்டெடுக்கிற வேலையை செய்யறோம். திருவள்ளுவர் வரலாற்றை மீட்டெடுத்து திருவள்ளுவர் காலத்தை வாழ்ந்தவர்களையும் நம்ம வரலாற்றை மீட்டெடுக்கும் பொழுது நமக்கு ஒரு தமிழகத்தினுடைய வரலாற்றுக்கு ஒரு பகுதி நமக்கு கிடைக்குது. அதனாலதான் நான் வெறும் திருக்குறளை ஒப்பிக்கிற திருக்குறளை வச்சு அது உள்ள இருக்கிற கருத்துக்களை சொல்ற
ஒரு விஷயத்தை மட்டும் அந்த ஆய்வரகமா இருக்கக்கூடாது. அதுக்குதான் நிறைய அறிஞர்கள்லாம் ஒரே எழுதியிருக்கிறாங்களே, அதை படிச்சாக தெரிஞ்சிடும் போது நிறைய புத்தகம், லட்சக்கணக்கான புத்தகம் எழுதிட்டாங்க திருவள்ளுவர் பற்றி. அதை படிச்சா போது தெரிஞ்சு போயிடும். ஆக நாம் இப்ப என்ன பண்ணோம், திருவள்ளுவரை வச்சு அவரை முன்ன வச்சு அந்த காலத்துல தமிழுடைய வரலாற்றை மீட்டெடுக்கிற வேலையை தான் நம்ம இதுல செய்யறோம். அப்படி வரும் பொழுது அம்மா பவளசங்கரி அவர்களே நம்முடைய பாண்டிச்சேரியில நடந்த பாண்டிச்சேரி மாநில திருவள்ளுவர் கூட்டமைப்பினுடைய துவக்க விழாவில் அவங்களுடைய பவளசங்கரி அம்மா அவர்கள் எழுதிய சூது பவள மணி என்ற அந்த புத்தகம் வெளியிடுற வாய்ப்பு நமக்கு வந்தது. நான் அப்ப அதுக்கு முன்னாடி அவங்கள நான் பார்த்ததில்லை. அங்க போனப்போ சொன்னாங்க, இந்த புத்தகத்தை நீங்க வெளியிடுறீங்க, அவங்க வரலாற்று ஆசிரியர் அப்படின்னாங்க. சரின்னு வெளியிட்டேன். வெளியிட்டு முடிஞ்சிட்டு நான் அந்த புத்தகம், நான் வரலாறு எம்ஏ படிச்சுட்டேன், வரலாற்றுல நிறைய ஆய்வு பண்ணுவேன். என் வீட்டுல ஒரு 30,000 புத்தகம் இருக்கும். அப்போ நான் புத்தகத்தை பூச்சி நான் நிறைய எல்லா லைப்ரரியிலும் போய் படிக்க முடியுவேன். உடனே அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே அவங்க கிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை, நான் வந்துட்டோம். அந்த புத்தகத்தை ஒரு 2 நாள்லயே படிச்சுட்டேன். படிச்சுட்டு அவங்களோட தொடர்பு கொண்டு, நீங்க என்ன கல்லூரியில ஏதாவது பேராசிரியரா இருக்கீங்களான்னு கேட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆய்வு நூல் எழுதியிருக்கிறாங்க. இல்லைங்கய்யா அப்படின்னாங்க. அப்ப எப்படி எப்படி நீங்க எப்படி தோணுச்சு? நான் ஹவுஸ் ஒய்ஃப்னாங்க. ஆச்சரியமா போயிடுச்சு. ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் கவிதை எழுதுவாங்க, பாட்டு பாடுவாங்க, இல்லைன்னா சாமி பாட்டு பாடுவாங்க. இதுல சங்கீதம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பாங்க, ஏன்னா ஃபேமிலியில ஏதாவது கத்து கொடுத்துருப்பாங்க, பரநாட்டியோட கத்துக்கலாம். ஆய்வு, அது வரலாற்று ஆய்வு என்பது எவ்வளவு கடினமானது தெரியுங்களா? அரசியல்வாதிக்கே வரலாற்று ஆய்வு தெரியல. தமிழ்நாடு இன்னைக்கு இடையில கேவலமா போயிட்டு இருக்கிறது காரணம்னா, வரலாற்று ஆய்வு இல்லாதவெல்லாம் அரசியல்வாதியா இருக்கு. இன்னைக்கு பல எம்எல்ஏக்கள் எப்படி கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடிங்கிற வரலாறு தெரியாது. அதிகபட்சம் என்ன பண்ணுவாங்கன்னா காங்கிரஸ் வரலாறு சொல்லுவாங்க, காந்தியில இருந்து சொல்லுவாங்க. அதிகபட்சம் போனீங்கன்னா பெரியார்ல இருந்து சொல்லுவாங்க. அதுக்கு முழு வரலாறே தெரியாது. ஆனா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், ஒரு குடும்ப தலைவி, அவங்க ஒரு அற்புதமான ஆய்வு நூல் எழுதியிருக்கீங்களேன்னு பாராட்டும் போது, ஐயா இது ஒண்ணு மட்டும் இல்லையா, நான் 2-3 எழுதியிருக்கிறேன்னாங்க. அந்த முதல் நூல் அவங்க எழுதின நூல் கொங்கு மண்டலத்துக்கும் கிழக்காசிய நாடுகளுக்கும் உள்ள வர்த்தக உறவு. பாருங்க, இவங்க பிசினஸ் மாங்கலாம் கிடையாது, ஹவுஸ் ஒய்ஃப். தான் ஊரு, தான் வாழ கொங்கு நாடு, இந்த கொங்கு மண்டலத்துக்கும் கிழக்காசியா நாடுகளுக்கும் ஏதோ ஒரு நிறைய தொடர்பு இருக்கு. ஜேர்னலிசம் படிச்சிருக்கிறாங்க, ஒரு டிகிரி படிச்சிருக்காங்க. ஆனாலும் ஆய்வுன்றது ரொம்ப கஷ்டம். பேச்சாளராக இருப்பது வேற, எழுத்தாளராக இருப்பது வேற, ஆய்வாளராக இருப்பது. ஆய்வுல போய் தானே பெரியாரு அண்ணாலாம் பெரிய ஆளானது காரணம். ஆய்வு என்பது எல்லாருக்கும் வரக்கூடியது இல்லை. அது லட்சத்தில் ஒருவருக்குத்தான் ஆய்வு. ஆய்வு மனப்பான்மை செய்வதற்கு நிதானம், நிறைய படிப்பு, நடுநிலை இல்லாதவங்களுக்கு ஆய்வே வராது. ஏதாவது ஒருத்தர் கையை பிடிச்சி சப்போர்ட்டா பேசிட்டு போறது அரசியல்வாதி பேசுறது, ஒருத்தர் திட்டுறது அரசியல் மேடை பேச்சு, இல்லைன்னா ஒருத்தர் வாழ்த்துறது, அது எளிமை. ஆனா நடுநிலைமை இல்லாதவர்களும் நிறைய நூல்களை படிக்காதவங்களும் ஆய்வு நூலை செய்ய முடியாது. ஏன்னா நான் ஆய்வுல ரொம்ப ஆர்வம் உள்ளவன். அதனாலதான் நம்ம கூட்டமைப்புல நிறைய சயின்டிஸ்ட்களை வர வச்சு பேசுறோம். பயில்சாமி அண்ணாதுரை வருவாரு, புத்தகம் வராங்க, எல்லாம் வராங்க. சமீபத்தில் முந்தா நாள் திருமாவளவன் கூட எம்பி பார்த்துட்டு, உங்க ஆய்வரங்கத்துக்கு நான் வரணும்னு அவரே சொல்லிட்டார், ஒரு டேட்டு சொல்லிட்டார். அப்ப அந்த அளவுக்கு நம்ம ஆய்வரங்கம் நம்ம உருப்படியா வேலை செய்யறோம்ன்றது ரீச் ஆயிரு. அந்த வகையில இவங்க அந்த 2வது நூல் என்னன்னா, நம்ம தமிழகத்துக்கும் புத்த மதத்துக்கும் கிழக்காசியா நாடுகள்ல புத்த மதம் எப்படி எப்படிலாம் பரவி சென்றதையும் அவங்க ஒரு ஆய்வு நூலா பண்ணியிருக்கிறாங்க. 3வது நூல் தான் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது என்னன்னா, சூது பவள மணி. அதாவது நம்ம ஊர் இது ஒரு சினிமா படம் மாதிரி இருந்தது அந்த நூல் படிச்ச முடியாது. அதான் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆன காரணம் என்ன, அந்த நூல்ல என்னன்னா ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டினுடைய ஒரு வரலாறு, அதுல உலகத்துக்கு தெரிய வேண்டிய ஒரு வரலாறு அதுல ஒளிஞ்சிட்டு. அந்த சூது பவள மணி அந்த அவங்களுடைய ஆய்வு நூல்ல சொல்லப்பட்ட ஒரு கதாநாயகி இருக்காங்க. அவங்க என்னன்னா, கொங்கு மண்டலத்தை சேர்ந்த வணிகர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பல்வேறு நாடுகளுக்கு போய் வணிகம் செஞ்சிருக்கிறாங்க. அதுல ஒரு குழு கொரியா நாட்டுக்கு போய் தொடர்ந்து வணிகம் செஞ்சுட்டு வராங்க. அதுல குறிப்பிட்ட ஒரு ஃபேமிலி அடிக்கடி போய் கொரியா நாட்டுல வணிகம் செய்யும் பொழுது அவங்க அண்ணன், தம்பி, தங்கை, சொட்டார், உறவினர்
அப்படின்னு போயிட்டு ஒரு 10 போட்லயோ ஏதோ போயிட்டு வணிகம் செஞ்சுட்டு திரும்பி வந்திருக்கிறார். அப்படி வரும்பொழுது பெண்களையும் அழைச்சிட்டு போய் வணிகத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறார். அதுல போன அண்ணன் தம்பிங்களோட வணிகத்துக்கு போன பவளமணி அப்படின்ற அந்த பெண், அவ நம்ம பெண்மணி அன்னைக்கு கடல் கடந்து போய் வணிகம் பார்த்தாங்கன்றதுக்கு ஒரு பெரிய அதுல ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. கடல் கடந்து போக மாட்டாங்க, ஆண்கள் போவாங்க, பெண்கள் போக மாட்டாங்க வணிகத்துக்கு. பெண்கள் வணிகத்துக்கு போறது ரொம்ப கஷ்டம் அந்த காலத்துல. அப்படி இருக்கிற காலத்துல ஒரு பெண்ணு கூட வணிகத்துக்கு போய் நம்ம ஊர் மணிகளை கொண்டு போய் அங்க கொரியாவில் வித்திருக்கிறார். விற்கும் பொழுது இந்த தொடர்பு வந்த உடனே அந்த கொரியா நாட்டு இளவரசனுக்கு இந்த வணிக குழுல இருந்து வந்த அந்த பெண் பவளமணி இருக்கால, அவங்க வேலை ஒரு ஈடுபாடு வந்துச்சு. ஈடுபாடு திருமணம் செய்து கொள்ளலாம் பொழுது அந்த பெண் என்ன சொல்லியிருக்கிறா, இளவரசன் தானே, ஓகே சொல்லிட்டு அங்கே செட்டில் ஆயிட்டலாமே, எங்க அண்ணன் தம்பிங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி நான் செய்யறேன்னு ஒரு தமிழ் பண்பாடு பிரகாரம் சொன்ன உடனே அப்புறம் அண்ணன் தம்பியினுடைய அனுமதியோட அவங்க திருமணம் செய்துகிறாரு. திருமணம் செய்து கொண்ட பிறகு கொரியா நாடு உலகத்துல மிகப்பெரிய வணிகத்துல நம்பர் 1 நாடா மாறுது. அப்ப என்ன நினைக்கிறேன், இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு ஒரு கொங்குனா மண்டலத்தில இருந்து வந்த ஒரு பெண், வணிகம் மூலியமா வந்த பெண் நம்ம நாட்டுக்கு வந்த பிறகு நம்ம ஊர் இளவரசனை கல்யாணம் பண்ணி ராணி ஆன பிறகு அந்த கொரியா உலகத்துல ஒரு முக்கியமான ஒரு வர்த்தக நாடா வளரும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, சென்டிமெண்ட் அப்படின்றாங்க, அவங்களை தெய்வமாக வணங்குகிறார்கள். கொரியா நாடு முழுக்க அவங்க குலதெய்வமாக அவளை வணங்குகிறார்கள். இந்த அம்மா வந்த பிறகுதான் நம்ம கொரியா செல்வ செழிப்புள்ள ஒரு நாடாக மாறியது என்பது நினைச்சு அதை செய்யறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வரலாறை தான் அந்த அம்மா சூது பவளமணியில பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த புத்தகம் படமாகவோ நாடகமாகவோ சீரியலாவோ இல்ல உலக லெவல்ல போச்சுன்னா தமிழர் பெருமை மிகப்பெரிய அளவுக்கு போயிடுச்சு உலகத்தில். நான் அதை பார்த்த உடனே எனக்கு ஆச்சரியமா இருக்கு, ஒரு படம் மாதிரியே இருந்தது. அதனாலதான் அவன் ரொம்ப நான் பாராட்டு. அதனால இப்படிப்பட்ட ஒரு வணிக குழு பற்றி 2000 ஆண்டுகளுக்கு முன் நடந்த ஒரு விஷயத்த ஆய்வு செய்த இந்த பெண்மணி ஏற்கனவே புத்த மதத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் வெளியே கிழக்காசிய நாடுகளுக்குள்ள உறவையும் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. இவங்க கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்தா இவங்க நல்ல சிறப்புரையாற்றுவாங்கன்னு ஒரு முடிவுக்கு வந்தோம். அப்படி வந்ததுல ஐயா பன்னீர்செல்வம் ஒரு பங்கு இருக்கு. ஐயா பன்னீர்செல்வம் நம்ம ஒருங்கிணைப்பாளர் அடிக்கடி சொல்வாரு, அற்ற பசி தீர்க்கிறது தான் திருவள்ளுவர் செல்லுகிற விஷயங்களையே மிக முக்கியமானது. அதனால நம்ம திருக்குறள் அமைப்புல அநேகமா அன்னதானம் என்பது தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு அடிக்கடி வற்புறுத்துவார். அவர் இருக்கிற ஏரியாவில் அன்னதானம் செய்யறார். அந்த அரியலூர் மாவட்டத்திலே அன்னதானத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு வர்றாரு. அவர் சொன்ன தலைப்பு என் மனசுல ஓடிக்கிட்டே இருந்தது. எதுவுமே உடனே செய்ய முடியாது இல்லையா? அது அப்ப உடனே என்ன பண்ணனா, நாம அம்மையார்களை பேச வச்சு இந்த அன்னதானம் பண்றதுல தமிழர்களுக்கு ஒரு தொண்டு வரலாறு. அது எம்ஜிஆர் சத்துணவு போட்டாலும் சரி, காமராஜர் படிக்கும் பொழுது அவங்களுக்கு மதிய உணவு போட்டதாலும் இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி வள்ளலார் கொடியேற்றி எல்லாருக்கும் சோறு போட்டார். அன்னக்கொடியேற்றி சோறு போட்ட வள்ளலாரும் இதுல சொல்லியிருக்கிறார். இந்த தொடர்ச்சி எங்கிருந்து வருதுன்னு சொன்னா மணிமேகலை காலத்தில் தான் ஆரம்பிக்குது. மணிமேகலை தான் அண்ணன், அதாவது பசியை நீக்கணும் என்பதற்காக வாழ்நாள் முழுசும் போராடிய ஒரு பெண்மணி. அந்த மணிமேகலையை பற்றி பேசும்பொழுது ஏன் நம்ம திருவள்ளுவர் இருக்கிற குறளை படிக்கிறது வேற, ஒப்பிக்கிறது வேற, உரை எழுதுறதுலாம் வேற. திருவள்ளுவர் சொன்ன கருத்தாவே வாழ்ந்திருக்கிறா மணிமேகலை. அதான் முக்கியம். பசி ஒரு நாட்டுல இருக்குதுன்னா அந்த அரசு அந்த படைத்த கடைகள் கடவுள் சொல்ற உருப்படாம போகணுன்ற அளவுக்கு பெரிய திருவள்ளுவர் திட்டார். பசி இல்லாத ஒரு நாடுதான் நாடு, மற்றதெல்லாம் சுடுகாட்டுன்னு நினைக்கிற அளவுக்கு திருவள்ளுவர் பார்வை இருந்திருக்கு. பசிப்பிணி கூட போக முடியல, ஒரு அரசனுக்கு என்ன வேலை அப்படின்னு இருக்கிறார். அந்த எண்ணத்தை செயல செய்து காமிச்சது ஒரு பெண்மணி, மணிமேகலை என்ற ஒரு பெண்மணி. அதனால அந்த சீவக சிந்தாமணி மணிமேகலை காவியத்தை திருவள்ளுவரையும் ஒப்பிட்டு பேசினால் அந்த மணிமேகலை செய்த அந்த அன்னதானமும் வெளியில வரும், அவங்க அறச்செயல்களும் வெளியில வரும். திருவள்ளுவருடைய எண்ணத்துக்கும் மணிமேகலை செய்த செயல்களுக்கும் உள்ள ஒற்றுமையை நாம எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்குன்னா இவங்க அந்த தலைப்புல பேச சொல்லுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம்,
திருக்குறள் எழுதப்பட்டு பின்னாடி கொஞ்ச நாள் தான் திருக்குறள் வந்து நடைமுறையில் இருந்தது. அப்புறம் 1000 ஆண்டுகள் திருக்குறள் மறைக்கப்பட்டது. ஆன்மீகவாதிகளா வந்து என்ன பண்ற, மதவாதிகளா வந்து திருக்குறளை போட்டு மூடிட்டான். மறுபடியும் அது வெளியில வந்தது வள்ளலாரால, பிரிட்டிஷ்காரனால தான் வெளியிலேயே வந்துச்சு. 1000 ஆண்டுகள் வந்து திருக்குறள் எங்க இருந்ததுனே தெரியாம போயிடுச்சு. ஆனா திருக்குறள் எழுதப்பட்ட காலத்துல முத திருக்குறளை எடுத்து கையாண்டவர் வந்து ஒண்ணு வந்து சிலப்பதிகாரம் எழுதிய இளங்கோவடிகள், 2 வந்து மணிமேகலை எழுதிய சீத்தலை சாத்தனார். இந்த 2 பேர் மட்டும்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே திருவள்ளுவருக்கு அடுத்த சமகாலத்திலேயே கிட்டத்தட்ட திருக்குறளை கையாண்டிருக்காங்க. சிலப்பதிகாரத்திலேயே இருக்கு, மணிமேகலையில் இருக்கு. அதுக்கப்புறம் 1000 ஆண்டுகள் சுத்தமா இல்லை. அப்போ நாம நன்றி கடன் என்ன இருக்குன்னா, திருக்குறளுக்கு நாம கொடுக்குற மரியாதையை இளங்கோவடிகளுக்கும் கொடுக்கணும், இவங்களுக்கும் கொடுக்கணும், மணிமேகலைக்கும் கொடுக்கணும். ஏன்னா திருவள்ளுவர் சொன்ன நீதியை வந்து இளங்கோவடிகள் வந்து கதையில கொண்டு வந்துட்டார். திருவள்ளுவர் சொன்ன அறத்தை வந்து மணிமேகலையில கொண்டு வந்தார், சீத்தலை சாத்தனார். திருவள்ளுவர் 2 தான் போராடினார். ஒண்ணு, மக்களுக்கு நீதி வேண்டும், அறம் வேண்டும். அறவழி வாழ்க்கை இருந்தால்தான் நீதி நிலைக்கும். அப்ப அறத்தை யார் சொன்னா? மணிமேகலை சொல்லுது, சீத்தலை சாத்தனார் சொல்றார். நீதியை இளங்கோவடிகள் சொல்றார். திருக்குறளுடைய 2 கண்கள் வந்து சிலப்பதிகாரம், மணிமேகலை. சிலப்பதிகாரம் மணிமேகலையை முழுசா படிச்சுட்டா திருக்குறள்ல உள்ள கருத்தை நம்ம முழுசா உள்வாங்கின மாதிரி ஆயிடும். அதனால அதை ஒப்பிட்டு பேசுவதற்கு அம்மையார் அவர்கள் வருகை சேர்ந்திருக்கிறார். அவர்கள் ஃப்ரீயா ரிலாக்ஸா 1 மணி நேரம் நீங்க பேசலாம். அதுக்கப்புறம் வந்து வந்திருக்கவங்க வந்து கருத்து பரிமாறிக்க வருவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சுகளும் இருக்கலாம், வரலாம். அது உங்களால் முடிஞ்ச சில கருத்து பதில் சொல்லுங்க, பேசுவீங்க. நீங்க உங்க சிறப்புரை ஆரம்பிக்கலாம். நன்றி ஐயா. என்னை நன்றாக இறைவன் படைத்தனர், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. பெருமதிப்பிற்குரிய உலக திருக்குறள் கூட்டமைப்பின் தலைவர், திரைப்பட இயக்குனர் திரு வி. சேகர் அவர்களுக்கும், மிக சிறப்பாக வரவேற்புரை வழங்கி அமைந்துள்ள ஐயா ராமகோவிந்தன் அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர் புலவர் சி. பன்னீர்செல்வன் அவர்களுக்கும், துணைத் தலைவர் திரு தாக்கோ சம்பந்தம் அவர்களுக்கும், பொதுச் செயலாளர் திருக்குறள் செல்வர் திரு ஆதிலிங்கம் அவர்களுக்கும், துணைத் தலைவர் திரு ராமகோவிந்தன், புரவலர் தங்கராசு, உயர்மட்ட குழு அவர்களுக்கும், வெளிமாநில ஒருங்கிணைப்பாளர் திரு தா ஞானசேகரன் அவர்களுக்கும், கர்நாடக மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு கீசு இளங்கோவன் அவர்களுக்கும், நன்றி உரை வழங்க உள்ள ஆசிரியர் அரிமா சம்பத் அவர்களுக்கும், திண்டுக்கல் மாவட்ட தலைவர் வள்ளுவ செல்வன் அவர்களுக்கும், நெறியாளர்கள் வழக்கறிஞர் தமிழ் அரசேந்திரன் அவர்களுக்கும், சேலம் அர்த்தநாரி இளங்கோ அவர்களுக்கும், திரு ஆல்பி, திரு கார்ல் மார்க்ஸ் அவர்களுக்கும், பெண்கள் அணியின் ஒருங்கிணைப்பாளர் திருமதி புனித கணேசன் அம்மையார் அவர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். பல்வேறு தமிழறிஞர்கள் பங்கு பெற்று சிறப்பு சேர்த்துள்ள இந்த பெருமைமிகு திருக்குறள் ஆய்வரங்க மேடையின் 65வது நிகழ்வில் பங்கேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். மிக சிறப்பாக எனக்கு வரவேற்புரை அளித்ததோடு மட்டும் அல்லாமல், பெண்களுக்கு ஒரு உரிய இடத்தை வழங்க வேண்டும் என்று தன்னுடைய கருத்தை மிக உறுதியாக முன்வைத்த ஐயா ராமகோவிந்தன் அவர்களுக்கு என் பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் தலைவர் சேகரையா அவர்கள் என்னை பற்றி மிக அதிகமாகவே சொல்லியிருக்கிறார்கள் என்று என்னை உற்சாகப்படுத்தும் விதமாக இந்த அமைப்பில் நான் சரியாக பேச வேண்டுமே என்ற கவலையோடு மிக அழகாக என்னை உற்சாகப்படுத்தி இருக்கிறார்கள். அதற்காக என் முழுமையான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அற்புதமான இந்த வாய்ப்பை நல்கிய தலைவர் உள்ளிட்ட அமைப்பின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் என் பணிவான உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தோன்றின் புகழோடு தோன்றுக, அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்பது நம் ஐயன் வள்ளுவனின் வாக்கு. ஒருவர் இவ்வுலகிற்கு பிறக்கின் புகழ்கேதுவான குணத்தோடு பிறக்க, அக்குணம் இல்லாதவர் பிறத்தலை விட பிறவாதிருத்தலே நல்லது. பிறத்தலும் பிறவாமையும் இறைவன் ஏற்பாட்டின்படி அல்லது ஊழின் அமைப்புப்படியே நிகழ்வதால் அவை பிறப்பவரின் உணர்ச்சியோடு கூடியனவும் விருப்பிற்கு அடங்கியனும் அல்ல என்பது தேவநேய பாவாணரின் பொருளுரை. அந்த வகையில் இறைவன் ஏற்பாடோ அன்றி ஊழின் அமைப்பின்படியோ புகழும் சேவை மனப்பான்மையும் கொண்ட நல்ல முன்னோர் வழி தோன்றிய பெரும் பேர் பெற்றுள்ளேன் நான். என் பாட்டனார் சேலத்தில் நிலக்கிழாராக அந்த காலகட்டத்தில் ஜமீன்தாரர் என்று சொல்லுவார்கள். அந்த நிலையில் அரசியலிலும் புகழ் பெற்று இருந்தார். 6 முறைகள் எதிர்ப்பின்றி சேலம் மாநகர
சேர்மன் பொறுப்பில் காங்கிரஸ் கட்சி சார்பில் 6 முறைகள் எதிர்ப்பின்றி சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார்கள். தன்னுடைய சொத்தின் பெரும் பகுதியை ஊருக்காக அளித்தவர். இன்றும் சேர்மன் ராமலிங்கம் மெயின் ரோடு, சேர்மன் ராமலிங்கம் பள்ளிக்கூடம், மார்க்கெட், ராமலிங்கம் சாலை என்று ஆதாரங்களாக நிற்கின்றன. அனைத்திற்கும் மேலாக பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் தாத்தாவின் இல்லத்தில் வந்து அவருடன் தங்கி இருந்திருக்கிறார் என்பதும் மகிழ்ச்சியான பெருமையான செய்தியாக இங்கே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இன்னொரு பாட்டனார் சேலம் வழக்கறிஞர் கணேச சங்கரன் அவர்கள் மிகவும் பிரபலமான உயர்நீதிமன்ற குற்றவியல் வழக்கறிஞராக இருந்தவர். புகுந்த இடத்திலும் குறைவின்றி 50க்கும் மேற்பட்ட அற்புதமான தமிழ் நூல்களை எழுதியவரும், தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று போராடி வெற்றி கண்ட கள போராளியும் தமிழ் அறிஞருமான தொண்டர் சீர் பரவுவார் ராப்பா தங்கவேலனார் குடும்பத்தில் அவர் தம் மகனாருக்கு வாழ்க்கைப்பட்ட வகையில் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாட ஆரம்பித்துள்ளது. பதின்மத்தின் மனம் புரிந்தாலும் திருமணத்திற்கு பிறகும் கல்வி கற்கும் வாய்ப்பும் அமைய பெற்றேன். அதில் ஒன்றுதான் இதழிகள் பட்டய படிப்பு. வல்லமை என்ற இணைய இதழின் நிர்வாக ஆசிரியராக 10 ஆண்டுகள் பணிபுரியும் வாய்ப்பும் அமைந்ததன் மூலமாக இலக்கியங்களின் மீது ஆர்வமும் வாசிக்கும் வாய்ப்பும் கிடைத்தது எனக்கு. கொங்கு நாட்டின் கல்வெட்டறிஞரும் உலகின் முதல் இசைக்கல்வெட்டை கண்டுபிடித்து வெளியிட்ட புலவருமான தமிழறிஞர் புலவர் ராசு ஐயா அவர்களின் கொங்கு நாட்டு ஆய்வுகளில் ஏற்பட்ட ஈடுபாட்டின் காரணமாக அவருடைய பல்வேறு நூல்களையும் வாசித்த வகையில் கொங்கு நாட்டு வரலாற்று ஆய்வில் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது எனக்கு. அதன் தொடர்பாக இன்று பொருளாதார உச்சத்தின் மகுடம் சுட்டி கொண்டிருக்கும் தென்கொரிய நாட்டை உருவாக்கியவள் அயோத்தியை சார்ந்த பெண் என்று நிறுவ முற்பட்டதை மறுக்கும் விதமாக அவள் கொங்கு நாட்டு பெண்ணாகத்தான் இருக்க முடியும் என்ற ஆதாரங்களை முன்னிறுத்தும் வகையில் முதலில் கடைச்சங்கத்தில் கொங்கு கலாச்சாரம் என்ற நூலும், தமிழ் புத்தமும் கிழக்காசிய வணிகமும் கொரிய வளமும் தமிழ் உறவும் போன்ற 3 ஆய்வு நூல்களையும் எழுதினேன். புலவர் ராசு ஐயா அவர்கள் அணிந்துரை வழங்கி அந்த நூலை சிறப்பித்திருக்கிறார்கள். பின்னர் சென்னை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றியுள்ள முதுபெரும் பேராசிரியர் திருமிகு வடிவேல் நாகராசன் ஐயா அவர்கள் வழிகாட்டுதலில் சூது பவளமணி மற்றும் பண்டைய கொங்கு மலாய வணிக வரலாறு ஆகிய நூல்களையும் எழுதியிருக்கிறேன். சூது பவளமணி நூலை புதுச்சேரியில் நடந்த திருக்குறள் ஆய்வரங்கில் தலைவர் இயக்குனர் சேகர் ஐயா அவர்களும் திரு பழக்கருப்பையா அவர்களும் வெளியிட்டதையும் மகிழ்வுடன் குறிப்பிட விரும்புகிறேன். ஆரம்பத்தில் சிறுகதைகள், புதினம், மொழிபெயர்ப்பு, கவிதை என்று மொத்தம் 30க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறேன். தற்போது 2 நூல்கள் அச்சில் உள்ளன. விஐடி பல்கலைக்கழக வேந்தர் நிறுவியுள்ள தமிழ் இயக்கத்தின் ஈரோடு மாவட்ட செயலாளராகவும் பொறுப்பில் இருக்கிறேன். இதுதான் என்னுடைய அறிமுகம். ஐயா அவர்கள் கேட்டுக்கொண்டதற்காக என்னுடைய அறிமுகத்தை வழங்கி இருக்கிறேன். இந்த ஆய்வரங்கத்தில் பேசக்கூடிய தகுதி ஓரளவுக்கு எனக்கு இருக்கிறது என்ற நம்பிக்கையில் என் உரையையும் ஆரம்பிக்க விரும்புகிறேன். என் ஆய்வு நூல்களிலிருந்து ஒரு துளி சாரத்தை வழங்குவது இன்றைய பொழிவின் தலைப்பிற்கும் உறுதுணையாக இருக்கும் என்ற எண்ணத்தில் ஒரு சில கருத்துக்களை தங்களுடன் பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். உலக தொன்மையை, ஆதி மனிதர்களின் வாழ்வியல் முறைகளை, முன்னேற்றங்களை, அவர்களின் வணிகங்களை, பண்பாடு, பயணங்களை போன்ற அனைத்தையும் கருத்தில் கொண்டு அவைகளை குறிப்பிட்டு சொல்லும் ஒரு குறி சொல்லாக அந்தந்த காலகட்டங்களின் சூழலுக்கு ஏற்ப பட்டுப்பாதை, மிளகு பாதை என வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த வகையில் கொங்கு வணிகர்கள் சென்ற சூது பவள பாதையை கண்டறிந்து தரவுகள் அடிப்படையிலான ஆய்வு மூலம் நிறுவுதலே சூது பவளமணி என்ற இந்த ஆய்வு நூலின் நோக்கம். மிக சுவையான சூது பவளம் பற்றிய கதைகள், குறிப்பாக கொங்கு நாட்டிலிருந்து சென்ற இளவரசி பவளமணி கொரிய நாட்டின் அரசியாக 157 ஆண்டுகள் அரசாட்சி செய்து 10 ஆண் குழந்தைகளையும் 2 பெண் குழந்தைகளையும் வாரிசாக்கி இன்று 60 லட்சத்திற்கும் அதிகமான கிம் சந்ததியினரை உருவாக்கியுள்ள வரலாறு குறித்த இந்த செய்திகளின் ஆதாரமாக உள்ள அந்த கொங்கு இளவரசி தன்னுடன் எடுத்து சென்ற பரிசு பொருட்களும் பவளம் என்ற பொருளில் தன் பெயராக அவள் சொன்ன விடுகதையும் தான் இந்த நூலின் ஆதாரமாக இருக்கிறது. இது எல்லாமே வரலாற்று தகவல்கள் அடிப்படையில் எழுதப்பட்ட நூல். சமகாலத்தில் தோன்றி மறைந்த 2 நாடுகளின் வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்து கட்டமைத்தல் வரலாற்றின் பல வினாக்களுக்கு விடையளிக்கின்றன.
கிரேக்க வரலாற்று ஆசிரியர்களின் ஆவணங்களின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டு இணையவெளியில் உலா வரும் நிலவரை படங்கள் போசாமு 1ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தில் கொங்கு நாடும் தென் கொரியாவில் கயா நாடும் உருவானதை காட்டுகின்றன. இன்றளவிலும் நாம் அந்த வரைபடத்தை நம்மால் காண முடிகிறது. கொங்கு மணி வணிகர்கள், அதாவது மணி கிராமத்தார் என்று சொல்வார்கள், கிழக்காசிய நாடுகளில் மணி வணிகம் செய்ததற்கான தொல்பொருள் ஆய்வு முடிவுகள் தென் கிழக்காசியா தொடர்பான ஆய்வறிக்கைகளில் அதிகமாகவே காண கிடைக்கின்றன. கொங்கு வணிகம் சூதுபவள வணிகத்தில் தொடங்கி இரும்பு கிடைக்கும் நாடுகளில் தங்கள் உறுப்பினர்களை குடியமர்த்தி பின்னர் அந்நிலங்களில் அரசாளுமையாக அறிமுகப்படுத்தி உள்ளூர் அரச குடும்பத்துடன் மன உறவை ஏற்படுத்தி தங்களின் சீரிய மரபு வழங்கள், பழக்க வழக்கங்கள், தொழில்நுட்பம் போன்றவற்றை நிலைநாட்டி இருக்கிறார்கள். சூதுபவள மணிகள் வெறும் அலங்கார பொருளாக மட்டும் இருக்கவில்லை, கலாச்சார அடிப்படையில் அதைவிட மிக முக்கியமானவையாக கருதப்பட்டன. குறிப்பாக கடந்த காலத்தில் அவர்களின் குறியீட்டு பொருட்களாக அர்த்தம் கொண்டிருந்ததோடு அங்கு சொற்களற்ற ஒரு கருத்து பரிமாற்ற முறையில் இதன் மூலம் தகவல் தொடர்பும் செயல்பட்டிருந்திருக்கிறது. மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயம் இது. அந்த பாரம்பரியம் இன்றளவிலும் தொடர்ந்து தமிழர்களிடையே பரவலாக காணப்படுவதை மறுக்க இயலாது. பலவிதமான ராசி கற்களை பயன்படுத்துவதில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் இன்றைய தமிழர்கள். இந்த பழக்கம் தொன்று தொட்டு நம் முன்னோர்கள் வழி வந்துள்ளதை அறிய முடிகிறது. அதற்கான ஆதாரங்களே போசாமு 1ஆம் நூற்றாண்டுகளிலேயே தமிழர்கள் சமூகம், அரசியல், மதம், மந்திரம் அல்லது மருத்துவ கோலம் போன்றவற்றின் அடிப்படையில் ஒவ்வொன்றிற்கும் ஒரு வகை கல் அல்லது ஒரு வித்தியாசமான வடிவமைப்புள்ள கல்லை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று அறிய முடிகிறது. அந்த வகையில் இந்த சூதுபவள மணியின் பயன்பாடு மேலும் முக்கியத்துவம் பெறுகிறது. மிக பழமையான சூதுபவள மணிகள் இந்தியாவிலும் மெசபடோமியாவிலும் கண்டுபிடிக்கப்பட்டன. மூலப்பொருள் எப்போதும் தயார் நிலையில் உள்ள இந்தியாவிலேயே சூதுபவள மணிகள் செதுக்கல் தொழில்நுட்பம் தோன்றியிருக்கலாம் என்று கருத்து பெரும்பாலான அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. சூதுபவள மணிகளை தயாரிக்கும் பட்டறைகள் கொங்கு நாட்டின் கொடுமணல், சாங்டாரோ மற்றும் லோத்தால் ஆகிய பகுதிகளில் அகழ்ந்தெடுக்கப்பட்டன என்பதும் சான்றாதாரங்கள். கிரேக்க மற்றும் லத்தீன் எழுத்தாளர்களின் எழுத்து ஆதாரங்கள் மூலமாக முதலில் இந்திய மணி வணிகர்கள் 1ஆம் நூற்றாண்டில் சூதுபவள வணிகம் செய்திருக்கிறார்கள் என்பது உறுதியாகிறது. தென் கொரியாவின் தென்முனையில் உள்ள மான்செங்டோ தீவில் இறங்கி வணிகம், குடியேற்றம் ஆகியன தொடங்கி அவர்களின் 3 பெண்களை கயா நாட்டின் அரசிகளாக்கி கயா வாளெடுத்து போராடும் கொரிய நிலத்தில் அமைதி வழியில் பெரும் புரட்சி செய்து சில்லா அரசால் அழிந்த வரலாற்றை கொங்கு வரலாற்றுடன் ஒப்பாய்வு செய்தல் மிக பலனுள்ளதாக இருக்கிறது. கொரியாவின் கயா ஆட்சியில் நிலவிய அனைத்து ஆதாரங்களும் அழிந்த நிலையில் மீன் சின்னத்தை கொண்டு அயோத்தி இளவரசி என்றும் ஒரு சிலரால் பாண்டிய இளவரசி என்றும் கூறப்படும் கருத்துக்கள் சரியா, அல்லது சூதுபவளத்தால் ஆன புத்தர் சித்தாந்தத்தை விளக்கும் இரட்டை மீன் சின்னம் சூதுபவளத்தில் வடிக்கப்பட்ட அரசு இலச்சினையா என்ற கேள்விக்கு ஆய்வாளர்கள் இன்னும் விடை காண வேண்டியுள்ளது. கொங்கு நாட்டில் இயற்கையாகவே பல வண்ண மணிக்கற்கள் கிடைக்கின்றன. அவற்றிலிருந்து பாசியும் மணிக்கற்களும் செய்தது போல கடல் சங்குகளை கொண்டு செய்த அணிகலன்களும் அகழாய்வில் கிடைக்கின்றன. செம்மை நிறம் கொண்ட சூதுபவளத்தால் செய்யப்பட்ட அணிகலன்களும் பல இடங்களில் கிடைத்திருக்கின்றன. தமிழகத்தில் சூதுபவள மணிகளை பல இடங்களில் இருந்து தேர்வு செய்து துளையிட்டு அணிகலனாக்கி கிழக்காசிய நாடுகளுக்கு ஏற்றுமதியும் செய்திருக்கிறார்கள். சூதுபவளத்தை மெசபடோமியாவில் இருந்து சிந்துவெளியின் ஹாரப்பா மூலமாக பாலக்காட்டு கணவாய் மூலம் தென் கொங்கில் தாண்டிக்குடியிலும் வடகொங்கில் கொடுமணலிலும் நடத்தி வந்து இரும்பு ஊசியால் துளையிடும் தொழிற்சாலைகளுக்கு கொணர்ந்து வரி வடிவ சூது பவளமாகவும் மணி மாலையாகவும் சீனம் தொடங்கி கிழக்காசிய நாடுகள் அனைத்திலும் சந்தைப்படுத்தி இருக்கிறார்கள். பழனிக்கு அருகில் உள்ள பொருந்தல் என்ற ஊரில் செய்ய பெற்ற அகழாய்வில் கண்ணாடி மணிகள் மிகுதியாக கிடைக்கப் பெற்றன. 2000க்கும் மேற்பட்ட மணிகள் கிடைத்திருக்கின்றன. வெள்ளைக்கல், அகேட், சூது பவளம், பளிங்கு கல் போன்ற கற்களை கொண்டு மணிகளை செய்திருக்கிறார்கள் என்பதையும் அறிய முடிகிறது. இவ்வூரில் கண்டெடுக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான சூது பவள மணிகள் பொருந்தலில் இருந்து முசிறி துறைமுகத்து வழியாக கிழக்காசிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன என்பதை உறுதிப்படுத்தும் சான்றுகள் முசிறி அகழாய்வில் கிடைத்திருக்கின்றன.
அதிக நேரம் நான் இதை பற்றி பேச விரும்பவில்லை. இன்னும் ஒரு சில வரிகளை இதை முடித்துக் கொண்டு நம் தலைப்புக்கு சென்று விடலாம். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக கடலோடியாக திரைக்கடலோடி திரவியம் ஈட்டிக் கொண்டிருந்த தமிழ் வணிகர்கள் தங்களின் கடல், தரை, நீர்வழி பாதைகள் மூலம் பயணம் செய்து பொருள் ஈட்டி செல்வ செழிப்புடன் வாழ்ந்திருந்தார்கள். வணிக பொருட்களை ஏற்றுமதிக்கு கடற்கரைக்கு எடுத்து செல்ல பெருவழி பாதைகளை அமைத்து ஆற்று பகுதியிலிருந்து நீர் வழியாக நதியும் கடலும் சந்திக்கும் இடங்களில் அமைந்த பட்டினங்களுக்கு கொண்டு சேர்த்தனர். தரை வழியான பட்டுப்பாதை வழியாகவும் கடல் வழியாகவும் வணிகத்திற்காக தாங்கள் சென்ற அயல் நாடுகளிலிருந்து பொன்னும் பொருளும் மட்டுமின்றி புதிய மரபு செல்வங்களையும் சித்தாந்தங்களையும் தொடர்ந்து தங்களிடையே பரப்புரை செய்தார்கள். ஏற்கனவே தென் தமிழ்நாட்டில் சந்திரகுப்த மௌரியர் அறிமுகப்படுத்திய சமணம் தமிழர்களிடையே பரவி இருந்த நிலையில் வணிகம் நிமித்தமாக தரைவழி பயணமாக இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் அமைந்திருந்த பட்டுப்பாதையில் சென்ற போது ஆப்கானிஸ்தானில் முதன் முறையாக புத்தர் தன் சீடர்களுக்கு கூறிய நெறிமுறையை அறிந்து புத்த தர்மத்தை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். தமிழ் சமணமும் தமிழ் புத்தமும் இணைந்து தமிழகத்தில் மக்கள் சமயமாக பரவி தங்களின் முன்னோர் வழிபாட்டுடன் இணைத்து தமிழ் சமண தமிழ் புத்த சித்தாந்தங்களை ஏற்றுக்கொண்டு சமண புத்த சாட்சியக்காரர்களாக விளங்கினார்கள். தமிழ் வணிகர்களில் சமணர்கள் உள்நாட்டு வணிகத்தையும் புத்தம் தழுவிய வணிகர்கள் வெளிநாட்டு வணிகத்தையும் மேற்கொண்டார்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற காப்பியங்களும் இவற்றிற்கு ஆதாரங்களாக நிற்கின்றன. பொருட்களை உற்பத்தி செய்து உலகம் முழுவதும் தொடர்பு கொண்டு வணிகம் செய்தவர்கள் என்பதை தொல்லியல் ஆய்வுகள் உறுதி செய்கின்றன. தமிழர்கள் வெவ்வேறு நாடுகளின் வணிகம் செய்யும் பொருட்டு பயணம் செய்த போது தாங்கள் பின்பற்ற தங்கள் மரபுகளையும் இறை நம்பிக்கைகளையும் உடன் எடுத்து சென்றனர். தமிழர்களின் ஆதி இறை நம்பிக்கையான நடுதல் வணக்கம், கொற்றவை வணக்கம், மாயோன் சேயோன் வணக்கம் என்று ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பல்வேறு வழிபாடுகளை வெளி உலகுக்கு தங்களுடன் எடுத்து சென்றவர்கள் தங்களுடைய நம்பிக்கைக்கு ஒத்த புத்த தர்மத்தை தங்களுடைய கடல் பயணத்தின் மூலம் கீழ்திசை நாடுகளுக்கு அறிமுகம் செய்தார்கள். இவ்வாறாக தென்கிழக்காசிய நாடுகளையெல்லாம் தன் குடையின் கீழ் வைத்திருந்தது தமிழ் இனம் என்பதை அறிந்து நம்மால் கலந்தை கொள்ள முடிகிறது. தமிழர்கள் பழங்காலம் தொட்டே சாவா சென்று, அந்த ஜாவா என்பதை நாம் சாவா என்று தமிழில் குறிப்பிடுகிறோம், அங்கு குடியேறியுள்ளதை மணிமேகலை காப்பியம் சாவகம், சாவக தீவு என்ற பெயர்களில் அழைக்கின்றது. போராபத்தூர் கோவில் மன்றம் பௌத்த மதத்தை சார்ந்திருந்தாலும் வின்சென்ட் ஸ்மித் பல்லவர் சோழர் சிற்ப கலைகளை ஒத்திருப்பதாகவே கூறுகிறார். இந்த வின்சென்ட் ஸ்மித் ஒரு பெரிய ஆய்வாளர். காஞ்சிபுரத்தில் நிகழ்த்தப்பட்ட அகழாய்வுகளில் பல இடங்களில் பௌத்த வழிபாட்டு சின்னங்களும் கோயில்களும் கிடைத்துள்ளன. காமக்கோட்டம் என்பது பௌத்த வழிபாட்டின் தாராதேவி எனப்படும் மணிமேகலா தெய்வத்துக்கான ஒரு வழிபாட்டு தலமாக இருந்திருக்க வேண்டும். டான் ஸ்ரீ உபைதுல்லா என்ற தமிழ் பெரியாரின் கருத்துப்படி இடைக்கால சோழர்கள் காலமான கிபி 2ஆம் நூற்றாண்டு முதல் கெடா, மர்பஸ் நதி, பூஜாங் நதி, பேரா நதி, பெர்ணம் நதி, மூவார் நதி போன்றவற்றின் முகத்துவார குடியிருப்புகளில் தமிழர் ஆட்சி நடைபெற்றிருப்பதை அறிய முடிகிறது. மணிமேகலை அக்காலகட்டத்தில் கரூர் போன்ற பல இடங்களுக்கு சென்று சமய தர்க்கங்கள் செய்து பௌத்தத்தை நிலைநிறுத்தி இருக்கின்றார் என்பதை மணிமேகலை காப்பியம் மூலம் அறிய முடிகிறது. காஞ்சிபுரத்தில் செய்யப்பட்ட அகழ்வாய்வுகளில் பல இடங்களில் பௌத்த வழிபாட்டு சின்னங்களும் கோயில்களும் கிடைத்திருக்கின்றன. காமக்கோட்டம் என்பது பௌத்த வழிபாட்டின் தாராதேவி எனப்படும் மணிமேகலா தெய்வத்துக்கான ஒரு வழிபாட்டு தலமாக இருந்திருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. இந்திய கலாச்சாரங்களை மேலை நாடுகளில் பரவ செய்ததில் பௌத்த மதத்திற்கும் கடல் வழி வணிகத்திற்கும் பெரும் பங்கு உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த இடத்தில் துறைமுகங்களில் கண்டெடுக்கப்பட்ட பானை ஓடுகள், மணிகள், நாணயங்கள் போன்றவற்றின் மூலமாக இரு நாடுகளுக்கும் இடையிலான வணிக உறவுகள் குறித்தும் துறைமுகங்கள், வணிக மையங்கள் போன்றவற்றின் வெகு அருகில் உள்ள விகாரைகள், ஸ்தூபங்கள், மடாலயங்கள் ஆகியவைகள் மூலமாக அந்த காலகட்டத்தில் பௌத்த மதங்கள் வேரூன்றி இருந்ததையும் கூட அறிய முடிகிறது. தற்போது புகார் என்று அழைக்கப்படும் காவிரி பூம்பட்டினத்தில் வழிபாட்டிற்காக புத்த விகாரையும் ஒரு கண்ணாடி மண்டபமும் இருந்த ஒரு பூஞ்சோலை இருந்தது. இந்த கண்ணாடி மண்டபத்தில் தான் அவர்கள் பாத பீடிகை வழிபாடு நடத்தி வந்திருக்கிறார்கள். இந்த மண்டபம் பளிக்கரை மண்டபம் என்று அழைக்கப்பட்டுள்ளது.
காவேரி பூப்பட்டினத்தில் நகரத்தை சுற்றி இது போன்று 7 விகாரைகள் இருந்ததாக மணிமேகலை குறிப்பிடுகின்றது. இந்த விகாரைகள் இந்திர விகாரை என்று அழைக்கப்பட்டதாக சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது நாடுகாண் காதையில். காஞ்சியில் தர்மவதனம் என்ற கிராமத்தில் சோழ மன்னரால் கட்டப்பட்ட ஒரு புத்த விகாரை இருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது வரலாற்று ஆய்வுகள். சேர பேரரசின் தலைநகரான தற்போது கரூர் என்று அழைக்கப்படும் வாஞ்சியில் ஒரு குன்றின் மேல் புத்த விகாரை ஒன்று கோவலனின் முன்னோர்களால் கட்டப்பட்டிருந்ததாகவும் மணிமேகலையில் குறிப்பிட்டுள்ளது. இந்த புத்த விகாரை சேதிய கோயில் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. மதுரையில் சிங்காதேவி என்று அழைக்கப்படுகிற கலைமகள் தெய்வ வடிவிற்கு புத்த ஆலயம் எழுப்பப்பட்டிருந்ததாக மணிமேகலை குறிப்பிடுகிறது. தமிழ் புத்த மதத்தினர் புத்த நிர்வாணம் பெற்ற அரச மரத்தை போதி மரமாக கருதுகிறார்கள். அந்த மரத்தினடியில் அமர்ந்து தியானம் செய்வார்கள். இந்த மரத்தையே அவர்கள் மத சின்னமாக கருதியிருந்தார்கள். புத்த விகாரைகளிலும் தெருக்களிலும் அரச மரங்களை வளர்த்தார்கள். இந்த பழக்கமே பிற்காலத்தில் சைவம் மற்றும் வைணவ மதங்களிலும் பின்பற்றது. களம் செய் கம்மியர் வருக என தன்னுடன் அழைத்து வங்கம் ஏறினான் மன்னன் என கடலாடிகளின் துணையை போற்றுகிறார் சாத்தனார். 1800 ஆண்டுகளுக்கு முன்னர் சாத்தனார் சாவகத்தை நமக்கு காட்டுவார். மன்னனின் மகனுக்கு இவள் வரும் கூற்று என்பவர் மணிமேகலையில் 152வது வரி இது. ஆதலால் ஆபுத்திரன் நாடு செல்கிறேன் என கூறிய மணிமேகலை சாவகம் சென்றாள். மன்னன் புண்ணியராசனை கண்டாள். மணிமேகலையின் தமிழை பூம்புகார் வாழ்ந்த கஞ்சுகன் மொழிபெயர்த்து மன்னனுக்கு கூறினார். கண்டராதித்த சோழர் தமிழகத்தை ஆண்ட காலத்தில் சாவகத்தீவில் ஸ்ரீ விஜய மன்னர் கட்டிய பெரும்பாணன் கோயிலில் சிவன் அகத்தியர் உருவங்கள் கருவறையில் இருக்கின்றன. தமிழக கட்டடக் கலைஞரின் கைவண்ணமே அக்கோவில் இல்லையா? பல்லவர் காலத்து காஞ்சிபுரத்து இளவரசர் புத்த மதத்தையும் தமிழக தற்பாதுகாப்பு கலையையும் சீனம் கொண்டு சென்றார். இன்று உலகெங்கும் பரவி பயிலும் ஜென் புத்தம் என்பது அந்த தமிழ் இளவரசர் சீனருக்கு கொடுத்தது இல்லையா? இந்த ஜென் புத்தம் இன்று எவ்வளவு பரவலாக இருக்கிறது, எவ்வளவு பிரபலமாகவும் இருக்கிறது என்பது நாம் அறிந்ததுதான். ஆனால் அவை அனைத்தும் நம் முன்னோர்கள் கொண்டு சேர்த்தது என்ற பெருமை நமக்கு என்றும் அழியாது. அடுத்து நாம் இன்று தலைப்புக்கு வந்து விடுகிறேன். நான் அதிக நேரம் எடுத்துக்கொண்டிருந்தால் தயவு செய்து என்னை பொறுத்தருங்கள். தன்னலம் கருதாத சமூகங்கள் வாழ்ந்த கற்காலத்தின் பிற்பகுதியில் அறம் சார்ந்த போட்டிகள், அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளும் பேராசையில் ஏற்பட்ட போர்கள் போன்றவற்றால் அவர் தம் வாழ்வியல் சீர்குலைந்து போய்விடுமே என்ற வேதனையின் விளிம்பில் படைக்கப்பட்ட இலக்கியங்களில் பல வாழ்வியல் நெறிகளை வகைப்படுத்தியும் இலக்கியங்களின் நெறிகளை வகைப்படுத்தியும் நெறிப்படுத்தியும் வைத்து சென்றுள்ளன. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றளவிலும் அவை மக்களுக்கு அறிவு புகட்டிய வண்ணம் இருக்கின்றன. அந்த வகையில் உலக பொதுமறை என்று போற்றப்படும் வள்ளுவ பெருந்தகையின் குறள் நெறிகள் காலம் காக்கும் பெட்டகமாக அனைத்திற்கும் முன்னிலை வகிப்பவை என்பது நமக்கு திறம்பட விளக்குகிறது இந்த ஆய்வு அறிக்கைகள். இப்பாடல்கள் அனைத்துமே குறள் வெண்பா எனும் வெண்பா வகையை சேர்ந்தவை. இவ்வகை வெண்பாக்களால் ஆகிய அக்காலத்திய முதல் நூலும் ஒரே நூலும் நம் திருக்குறள் மட்டும்தான். குறள் வெண்பாக்களால் ஆனமையால் குறள் என்றும் திருக்குறள் என்றும் வழங்க பெற்றிருக்கிறது. 2 வரிகளில் 7 சொற்களில் உலகையே அளந்த ஒரு நூல் என்றால் அது திருக்குறளாக மட்டும்தான் இருக்க முடியும். சுருங்க சொல்லி விளங்க வைக்கும் சீரிய கருத்துக்களுடன் தனி சிறப்புடன் படைக்கப்பட்ட ஒப்பு உயர்வு இல்லாத ஒரு நூல் திருக்குறள். இலக்கியம், அறம், மெய்யியல், வாழ்வியல், அரசியல், பொருளியல் போன்ற அனைத்து பரிமாணங்களையும் கொண்ட தெய்வீக நூல் என்றால் அது மிகையாகாது. தனி மனித வாழ்வு உயரவும் சமூக முன்னேற்றம் மலரவும் எக்காலத்தும் பொருந்தும் வகையில் பல்வேறு புதிய கருத்துக்களை தன்னகத்தே கொண்டுள்ளது குறள். சாமானிய மனிதன் முதல் சாதனையாளன் வரை அனைத்து மக்களும் மாக்கள் ஆகாமல் மகிழ்ந்து வாழ வகை செய்யும் அற்புத பணுவல்கள் எளிய நடையில் படைக்கப்பட்ட நூல். சான்றாண்மையும் சம தர்மமும் நிறைந்து மனிதன் நிம்மதியுடன் வாழ வழிவகை செய்யும் உயரிய நோக்கத்துடன் தள்ள வேண்டியவற்றையும் கொள்ள வேண்டியவற்றையும் பகுத்து ஆய்ந்து செம்மையாக வாழ வழி சொல்லும் அற்புத காவியம். அரசியல் திட்டங்களும் அளிக்கும் இந்த ஆக சிறந்த படைப்பை அனைவரும் கற்று தெரிந்திருக்கிறோம். உலக புகழ் பெற்ற தத்துவ ஞானியும்
ரஷ்ய எழுத்தாளருமான டால்ஸ்டாய் நமது திருக்குறளை எந்த அளவிற்கு உணர்ந்து விரும்பி வாசித்துள்ளார் என்பதை 1906ஆம் ஆண்டில் எழுதப்பட்ட அவருடைய கட்டுரை மூலம் நம்மால் அறிய முடிகிறது. டாக்டர் ராசமாணிக்கனார் தமது ஆய்வு கட்டுரையில் சங்க நூல்கள் அனைத்தையும் கிபி 300க்கு முற்பட்டவை என்று அறுதியிட்டு கூறுகிறார். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சங்க நூல்களில் காலத்தால் பிற்பட்டவை, அதாவது கிபி 2ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இயற்றப்பட்டவை என்று உறுதியாக கூறுகிறார். பண்டை காலத்தில் வாழ்ந்த பல்வேறு தமிழ் புலவர்களும் திருக்குறளை அப்படியே தங்களுடைய இலக்கியங்களில் பயன்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக தெய்வம் தொழா அள் கொழுநன் தொழுதெழுவால் பெய்யென பெய்யும் மழை என்ற 55வது குறள். இந்த குறளை அப்படியே தன்னுடைய சிலப்பதிகார காப்பியத்தில் எடுத்து பயன்படுத்துகிறார் இளங்கோவடிகள். தெய்வம் தொழாள் கொழுநர் தொழுதெழுவாளை தெய்வம் தொழுதங்கவை திண்ணிதாள் என்ற சிலப்பதிகார வரிகள் மூலமாக கணவனை தெய்வமாக வழங்கும் பத்தினி பெண்ணை அந்த தெய்வமே வணங்கி கை தொழும் சிறப்புடையவள் என்று வள்ளுவர் வழி நின்று தெரிவிக்கிறார் இளங்கோவடிகள். இதே திருக்குறளை மணிமேகலை காப்பியமும் அழகாக எடுத்து கூறுகிறது பாருங்கள். அந்த காப்பியத்தின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் திருக்குறளையும் வள்ளுவரையும் ஒருங்கே பாராட்டி மகிழ்கிறார். மணிமேகலை காப்பியத்தில் பெண்ணின் கற்பு பற்றிய விளக்கத்தில் தெய்வம் தொழா அள் கொழுநன் தொழுதழுவாள் பெய்யென பெய்யும் பெருமழை என்ற அப்பொய்யில் புலமன் பொருளரை தேராய் என்ற குறளின் முதலடியை அப்படியே எடுத்தாண்டுள்ள சாத்தனார் திருவள்ளுவரை பொய்யில் புலமன் என்றும் அவர் அருளியது பொருள் உரையே என்றும் குறிப்பிடுகிறார். இளங்கோவடிகளும் சீத்தலை சாத்தனாரும் பெண்களின் கற்பு பற்றிய விளக்கத்தில் திருவள்ளுவரின் திருக்குறளின் வழிபட்ட போக்கினை சார்ந்திருப்பதை சேதுப்பிள்ளை அவர்களும் சான்றுகளுடன் எடுத்து உரைத்திருக்கிறார். இது நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. சேதுப்பிள்ளை அவர்களின் ஆய்வு நூலை அவசியம் நாம் கற்று அறிந்தோமானால் இன்னும் பல நமக்கு விளக்கம் கிடைக்கின்றன. மணிமேகலையில் எடுத்து ஆளுள்ள திருக்குறள் 2ஆம் நூற்றாண்டிற்கு முற்பட்டது என்பதும் தெளிவாகிறது. கரிகாலனுக்கு முந்தையவனாக கருதப்படும் பழையவனான ககந்தன் காவிரி பூம்பட்டினத்தில் அதுவும் மிக இயல்பாக சதுக்க பூதமும் மருதி என்ற பார்ப்பன பெண்ணிடம் கூறுவது போன்று சாத்தனார் கூறியிருப்பதும் திருக்குறளுக்கு அளிக்கப்பட்ட முக்கியத்துவம் விளங்க செய்கிறது. 10 பாட்டு 8 தொகை போன்ற மணிமேகலைக்கு முற்பட்டனவாக கருதப்படும் நூல்களும் திருக்குறளின் சொற்களையும் தொடர்களையும் எடுத்து ஆள்கின்றன. 50 காப்பியங்களில் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள். இந்த காப்பியங்களும் போற்றி மகிழ்ந்த இணையில்லா இலக்கியமாக பொய்யாமொழியாம் திருக்குறள் இருக்கிறது. அரசியல், நிர்வாகம், பணி, சமூகம், வாழ்க்கை, இல்லறம், துறவரம் என அனைத்திலும் எக்காலத்தும் பொருந்தும் அறிவுரைகள் ஒவ்வொன்றும் 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் மனித வாழ்வுடன் பொருந்தி செல்வது நமக்கு வியப்பை அளிக்கிறது. அதனால்தான் காலங்களை வென்று தேசங்களை கடந்து வள்ளுவரின் புகழ் இன்றும் வானோங்கி நிற்கிறது. பெஸ்கி என்ற இத்தாலிய கிறிஸ்தவ பாதிரியார் ஒருவர் வள்ளுவர் மீது கொண்ட பற்றால் தனது பெயரையே வீரமாமுனிவர் என்று மாற்றிக்கொண்ட அதிசயம் நாம் எல்லாம் அறிந்ததுதான் இல்லையா? அது மட்டுமல்ல, அவரே லத்தீன் மொழியில் திருக்குறளை மொழிபெயர்க்கவும் செய்தார். அதன் தொடர்ச்சியாக உலகில் அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூலாக திருக்குறளின் பெருமை இன்று உயர்ந்து நிற்கிறது, வானளவு உயர்ந்து நிற்கிறது. இப்படி உலகத்தோரை தன்பால் ஈர்த்த திருக்குறளுக்கு தமிழின் தொன்மை புலவர்களையும் கவர்ந்திழுக்கும் ஆற்றல் இருந்திருக்கிறது. பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின் என்கிறது வாழ்க்கை துணை நலம். கற்பு நலம் காக்கும் மனைவி மேம்பட்டவள் என்கிறது இக்குறள். கற்பின் இலக்கணத்தை கற்பெண்ணும் திண்மை என்று இங்கு விளக்குகிறார். அதாவது வாழ்க்கை துணையின் பெருமையை விளக்கும் முகத்தான் இல்லாளின் கற்பு உறுதிப்பாட்டை இயந்து போற்றி செல்கிறது இக்குறள். வள்ளுவனின் இந்த இலக்கண மரபிற்கு சற்றும் சளைத்தவள் அல்ல கணிகையர் குலத்தில் உதித்த இந்த மாதவி. மணிமேகலையை மாபெரும் பத்தினி கண்ணகியின் மகள் என்று அவள் தாய் மாதவியின் பாத்திரத்தின் மூலம் அறிமுகம் செய்து மணிமேகலையின் வாழ்வு போக்கினை, அந்த வாழ்வு போக்கின் திசையையே தெளிவாக உணர்த்தி விடுகிறார் சாத்தனார். இந்த குறள் 1303வது குறளை பாருங்கள். அலந்தாரை அல்லல் நோய் செய்தற்றார் தம்மை புலந்தாரை புல்லா விடல் என்கிறது இந்த குறள். துன்பத்தால் வாடுபவர்க்கு துன்பம் நீக்க வழி தராதது போல பிணக்கு கொண்டவரை தக்க மாற்று தராது விடுதல் தன்னிலை கோர தரும் தளமாகும்.
தனக்கு என்ன வேண்டும் என பகிரும் சுதந்திரம் தருவதாகும். அற்புதமான இந்த குரல். மாதவி கணிகையர் குலத்திலிருந்து தம்மை விடுவித்துக் கொள்ள போராடியது போன்றே தனது மகளும் அத்தொழிலில் ஈடுபட்டுவிடக் கூடாது என போராடியதன் விளைவே மணிமேகலை காப்பியம் உருவான வரலாறு. மணிமேகலை கணிகை வாழ்க்கையை மேற்கொண்டால் கோவலன் புகழுக்கு இழுக்கு நேரும் என்று அறச்சீற்றம் கொள்ளும் மாதவி மணிமேகலையை பௌத்த துறவியாக்குகிறாள். ஊழ்வினைகளில் இருந்து விடுபட ஒரே வழி உண்மையான பக்தியும் சேவையும் தான் என்ற ஆன்மீகத்தின் உண்மை பொருளை புத்த மதம் மூலம் ஏற்றுக்கொள்கிறாள். தன் சொத்துகள் அனைத்தையும் தானம் செய்து பூம்புகார் இந்திர விகாரையில் அரவண அடிகள் மூலம் துறவரம் மேற்கொள்கிறாள். அதோடு நிற்காமல் தன் மகளுக்கும் பொதுமகள் வாழ்வியலின் கேவலமான உண்மையை தெளிவாக்கி 18 வயதே நிரம்பிய மணிமேகலையும் துறவு நிலைக்கு ஆளாக்கினார். அந்த வகையில் கணிகையர் குலத்தில் பிறந்தாலும் மாதவி அக்குலத்தொழிலை செய்யாமல் தன் மகளையும் அதிலிருந்து காப்பாற்றியதோடு ஒப்பற்ற சேவை வாழ்க்கையை வாழச் செய்த மாதவியை இளங்கோவடிகளும் சாத்தனாரும் மாத அரசியாக பதிவு செய்கிறார்கள். மணிமேகலை சிலப்பதிகார காப்பியத்தின் தொடர் பதிவாக படைக்க பெற்றுள்ளது. ஒரு காலத்தில் எங்கள் ஊரில் ஒரு தெருவில் மாதவி தெரு, கண்ணகி தெரு என்று இருக்கும். எனக்கு அப்போ விவரம் தெரியாத ஒரு காலம். நான் இது மாதவி தெரு என்று வைத்திருக்கிறார்கள், ஒரு கணிகையர் பெண்ணை மாதவி தெரு என்று வைத்து இந்த தெருவை ஒரு ஏன் இப்ப அவமானப்படுத்தியிருக்கிறார்கள் என்று விவரம் தெரியாமல் ரொம்ப ஒரு அடிமட்டத்தில் இருந்திருக்கிறேன் அந்த காலத்தில். அப்போது கேட்டபோது என் மாமனார் சிறந்த தமிழறிஞர், அவர் எடுத்து சொன்ன போதுதான் புரிந்து கொண்டேன் மாதவி எப்பேற்பட்ட மாதரசி என்பதை. ஒரு தமிழ் பெண், ஒரு கணிகையர் குலத்தில் ஒரு சாதாரண ஒரு பத்தினி பெண்கள் என்றால் ஒரு உயர்ந்த குடியில் பிறந்தவர்கள் பத்தினியாக இருப்பது பெரிய அதிசயம் அல்ல. ஆனால் ஒரு கணிகையர் குலத்தில் பிறந்து ஒரு பெண் பத்தினியாக இருப்பது என்பது மிக வேறுபட்ட ஒரு நிலை என்பதை எடுத்து சொல்ல போது நான் மிகவும் வெட்டி தலை குனிந்தேன். ஒரு பெண்ணை இப்படி நாம் சொல்லி இருக்க கூடாது, எண்ணி இருக்கிறது தவறு என்பதை உணர்ந்து கொண்டேன் அந்த நேரத்தில். அப்படி மணிமேகலை என்ற பெண்ணை கதை தலைவியாக கொண்ட காப்பியம் கணிகை ஒருத்தியின் பெண்ணை துறவி என்ற உயர்நிலைக்கு உயர்த்திய காப்பியம் என்பதோடு பெண்களும் துறவேற்கலாம் என்பதன் அடையாளமாக விளங்கும் காப்பியம். அதாவது கணிகையர் குலத்தில் பிறந்தாலும் பேர் அழகு பெற்றிருந்தாலும் பேரற செல்வியாய் வாழ்ந்து பொது நலத்தில் ஈடுபாடு கொண்ட மாதவ செல்வியாய் வலம் வந்த அற்புத பெண் மணிமேகலை. தெரிவுறு வகையால் செந்தமிழ் இயற்கையில் ஆடினன் நிழலின் நீடிரும் குன்றம் காட்டுவார் போல் கருத்து வெளிப்படுத்து மணிமேகலை மேல் உரைப்பொருள் முற்றிய சிறப்பதிகாரம் முற்றும் என்ற நூற்கட்டுரை பகுதி இதனை தெளிவுபடுத்தும். மணிமேகலையின் பதிக பகுதியில் இடம்பெறும் இளங்கோ வேந்தன் அருளி கேட்ப வளம் கெழு கூல வணிகன் சாத்தன் மாவன் தமிழ்த்திறம் மணிமேகலை துறவு 6 ஐம்பாட்டினுள் அறிய வைத்தனர் என்ற அடிகளின் வழியாக இளங்கோவடிகள் கேட்ப சாத்தனார் மணிமேகலை துறவு பெற்ற கதையினை வடித்த செய்தியை நம்மால் அறிய முடிகிறது. அதைவிட தமிழ் திறம் மிக்க பெண் மணிமேகலை என்று குறிப்பிட்டிருப்பது இங்கு நோக்கத்தக்கது. அற்புதமான தமிழ் திறம் கொண்டவள் இவள். அயல் நாடுகளுக்கு மிக சிறப்பாக சென்று தன்னுடைய தமிழ் அறிவை மட்டும் அல்லாமல் அனைத்து நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் அனைத்தையும் பரவ செய்திருக்கிறார். ஆனாலும் இன்றளவில் சீனம் முதல் வெளிநாடுகளில் புத்த மதம் சார்ந்த நாடுகளில் கூட இந்த பெண்ணை பற்றி யாரும் பேசுவதில்லை, பேசப்படுவதும் இல்லை. இதற்கு காரணம் நாம் அதையெல்லாம் வெளியே கொண்டு வரவில்லை என்று தான் எண்ண தோன்றுகிறது. மணிமேகலை போன்ற காப்பியங்கள் அதிகமாக பேசப்படுவதே இல்லை. இன்றைய நிகழ்வில் திருக்குறளுக்கு இணையாக மணிமேகலை காப்பியத்தை எடுத்து கொடுத்த தலைவர் அவர்களுக்கு முதலில் நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். உண்மையில் இது போன்ற காப்பியங்கள் வெளியே வருவதென்றால் தங்களை போன்ற மிகப்பெரிய ஆய்வரங்கங்கள் இதற்கு கண்டிப்பாக ஒரு முயற்சி செய்ய வேண்டும் என்பதும் கூட என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏனென்றால் மணிமேகலை போன்ற ஒரு நல்ல தமிழ் பெண்கள் உலகம் முழுவதும் அந்த காலகட்டத்தில் சென்று பரப்புரை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் தான் எடுத்து சொல்ல வேண்டும். மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று ஐம்புலன்களின் வழியாக ஏற்படும் ஊறு, சுவை, ஒளி, நாற்றம், ஓசை எனும் ஐம்புல நுகர்ச்சிகளில் எழும் விருப்பத்தினால் தன் உணர்வின்றி தாழ்ந்துவிடும் தன்மையே மக்களின் பொதுவான மனத்தின் இயல்பு. ஐம்புலன்களையும் அடக்கி ஆள வல்ல ஆற்றலை வழங்குவது ஆன்மீக நெறி என்பதும் கூட இயல்புதான். நல்லொழுக்க நெறி நிற்பார்க்கு இன்றியமையாத புலன் அடக்கத்தையும்
பொய்மையே பெருக்கும் பாச பிணிப்பின் நீக்கத்தையும் அளித்த பொருட்டு உயிருக்கு உயிராய் உள்நின்று உணர்த்திய மெய்நெறியே பொய்த்தீர் ஒழுக்க நெறி. இதைத்தான் வள்ளுவன் பொறிவாயில் ஐந்தவைத்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்பார். திருக்குறள் அறத்தை வலியுறுத்துகிறது. வாழ்வில் எந்த தொழிலை செய்தாலும் அறம் பிறழக்கூடாது. செய்யும் தொழிலே தெய்வம் என்ற கோட்பாட்டின் மூலம் சமண பௌத்த பள்ளிகளைத்தான் அறப்பள்ளி என்பார்கள். பொதுவாக பசிப்பிணி என்ற பதம் கடும் வயிற்று பசியை மட்டும் கடும் பிணியாக குறிப்பிடுவதில்லை என்பது என்னுடைய எண்ணம். மானம், குடிப்பிறப்பு, கல்வி, ஈகை, அறிவு, தானம், தவம், உயர்வு, தொழில் முயற்சி, காதல் என அனைத்து பசியும் பிணியை ஏற்படுத்த வல்லது இல்லையா? நாம் அன்றாட வாழ்க்கையில் இதெல்லாம் பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம். இவை அனைத்தும் நமக்கு பெரிய பிணியை ஏற்படுத்துகிறது. ஆயினும் இந்த 10ம் பசி என்ற கொடும் பிணி வந்தால் அனைத்தும் பறந்து போம் என்கிறார் அவை பிராட்டியார். பசி வந்திட 10ம் பறந்து போம் என்று சொல்லும் இந்த 10 தான் இவைகள். அத்தகைய பசிப்பிணியை போக்கும் அற்புத பாத்திரத்தை, அமுத சுரவியை ஏந்தி நிற்கும் பசிப்பிணி மருத்துவரை உயர்த்தி பிடிக்கும் சீர்தலை சாத்தனாரின் அற்புத காப்பியம்தான் இந்த மணிமேகலை. மணிமேகலை தமிழில் தோன்றிய முதல் சமய காப்பியமாகவும் சமுதாய முன்னேற்ற காப்பியமாகவும் கூட திகழ்கிறது. உணவு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் ஆவர் என்ற அடிப்படையை மையமாக கொண்டு அமைந்த காப்பியம். உணவு கொடுக்கும் அறம் கூட தக்கவர் பால் சேர வேண்டும் என்ற நோக்கத்தை வலியுறுத்தும் அற்புத காவியம் இது. வள்ளுவ நெறியை தம் ஆயுள் முழுவதும் வாழ்நாள் அறமாக கடைபிடித்து ஒழுகிய வகையில் இந்த மணிமேகலை ஒரு வகையில் வள்ளுவனின் வாரிசாகவே கணிக்கப்படுகிறாள். அது மட்டுமன்றி சிலம்பின் ஆசிரியர் இளங்கோவடிகளும் மணிமேகலையின் சமகால ஆசிரியர் சாத்தனாரும் வள்ளுவ நெறியிலேயே தங்கள் முழுமையான காப்பியத்தை வடித்து வைத்திருக்கும் வகையில் வள்ளுவர் இவர் தம் முன்னோராக இருந்திருக்கலாமோ என்ற எண்ணத்தையும் கூட ஏற்படுத்துகின்றனர். ஒரு சமயத்தில் மணிமேகலையும் அவளுடைய தோழியும் பூப்பறிக்க சென்றிருந்த போது உதயகுமாரன் என்ற சோழ மன்னன் மணிமேகலையின் மீது காதல் மயக்கம் கொள்கிறான். கடலின் கடவுளான மணிமேகலையின் உலக இன்பங்கள் துறந்த வாழ்க்கையை பாதுகாக்க அவளை தான் அறியாமலேயே மணிப்பல்லவம் என்ற தீவில் கொண்டு சேர்த்து விடுகிறது. வான்வழியில் சென்று சேர்க்கிறது. அத்தீவில் மணிமேகலை ஒரு புத்த பீடிகை மூலம் தனது முன்பிறப்பை பற்றி அறிந்தாள். அதன் பிறகு கடலின் கடவுள் மணிமேகலா தெய்வம் மணிமேகலையிடம் அவள் ஏன் மணிப்பல்லவத்திற்கு அழைத்து வரப்பட்டாள் என்பதை கூறி 3 அதிசய மந்திரங்களையும் கற்றுக் கொடுக்கிறது. அத்தீவில் மணிமேகலை அமுத சுரபி என்ற அட்சய பாத்திரத்தை கண்டெடுத்து அதிலிருந்து அளவற்ற உணவை புகாரில் உள்ள ஏழை எளியோருக்கு வழங்கியிருக்கிறாள். இதையெல்லாம் கண்ட உதயகுமரன் மணிமேகலை தன்னை மணக்க வேண்டும் என்று அவளை வற்புறுத்துகிறான். ஆனால் மணிமேகலை தான் கற்ற வித்தையை பயன்படுத்தி காய சண்டிகையாக தன்னை உருமாற்றிக் கொள்கிறாள். உண்மையான காய சண்டிகையின் கணவன் தவறான பார்வையில் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் உதயகுமாரனை கொலை செய்து விட்டான். இதற்காக காய சண்டிகையின் உருவத்தில் இருக்கும் மணிமேகலை கைது செய்யப்படுகிறாள். ஆனால் தனது தாயாரின் உதவியோடு விடுவிக்கப்படுகிறாள். பிறகு அவள் வஞ்சி நகரத்திற்கு சென்று தனது ஞான ஆசிரியரான கண்ணகியிடம் உரையாடி அறிவுரை பெறுகிறாள். அத்துடன் அனைத்து மதங்களின் நிறை குறைகளில் வல்லுநர்களிடம் மிகுந்து அறிந்து கொள்கிறாள். அதன் பிறகு காஞ்சி நகரத்திற்கு சென்று தனது ஆசானான அரவண அடிகளிடம் படிப்பினை பெற்று ஒரு முழுமையான புத்த துறவியாகி தவத்தில் ஆழ்ந்திருக்கிறாள். இதுதான் மணிமேகலை காப்பியத்தின் அடிப்படை கருத்துக்கள். ஈகை அதிகாரத்தில் ஒரு குறள் பாருங்கள். பார்த்தூன் மறியி இவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. குறள் எண் 227. இது மு வரதராசனார் அவர்கள் உரையில் தான் பெற்ற உணவை பலரோடும் பகுத்து உண்ணும் பழக்கம் உடையவனை பசி என்று கூறப்படும் தீய நோய் அணுகல் இல்லை என்கிறார். மணிமேகலையோ காரிகையர் மீது வரும் காதலை கூட பொசுக்கிவிடக் கூடியது பற்றி எரியும் பசி தீ என்று கூறுவது பசியின் வீரியத்தை பாருக்கு உணர்த்துகின்றது. பிடித்த கல்வி பெரும்புனை விடுவும் நான் அணிகளையும் மானெழில் சிதைக்கும் பூன்முலை மாதரோடு புறக்கடை நிறுத்தும் பசிப்பினி எனும் பாவி என்று பசியின் கொடுமையை உணர்த்தி அதனை பாவி என்று ஏசுகின்றது மணிமேகலை காப்பியம். இன்மை என ஒரு பாவி மறுமையும் இம்மையும் இன்றி வரும் என்கிறது குறள். எப்படி மாறி மாறி வருகிறது பாருங்கள். இந்த மணிமேகலையிலும் வள்ளுவத்திலும் இரண்டும் ஒரே சொற்களை அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் வள்ளுவத்தை முழுமையாக உள்வாங்கி சீத்தலை சாத்தனார், பூர்ணவணிகன் சாத்தனார் மிக அழகாக இந்த காவியத்தை படைத்திருக்கிறார் என்பதை உறுதியாக நம்மால் எண்ண முடிகிறது.
வறுமை என்று சொல்லப்படும் பாவி ஒருவனை நெருங்கினால் அவனுக்கு மறுமை இன்பமும் இன்மை இன்பமும் இல்லாமற் போகும் நிலையே வரும் என்பது மூவா அவர்களின் பொருள். இப்படி வள்ளுவர் வறுமையை சாடி இருப்பதைத்தான் தண்டமிழ் ஆசான் சாத்தனார் சற்றே மாற்றி பசி பிணி எனும் பாவி என்கிறார். மண்பதையில் வாழும் மக்கள் யாக்கை உணவின் பிண்டமே ஆகும் இல்லையா? அதலால் உண்டி கொடுத்தோர் மானுடர்க்கு உயிர் கொடுத்தோரே ஆவர். மணிமேகலை வற்றாது சுரக்கும் அமுத சுரபி எனும் அட்சய பாத்திரம் கொண்டு பசியால் வாடுவோர்க்கெல்லாம் வரையாது உணவூட்டி அறச்செல்வியாய் திகழ்ந்தாள். புகார் நகர சிறைக்கோட்டத்தையே அறக்கோட்டமாய் மாற்றினாள் என்று அவள் புகழ் பாடுகிறது மணிமேகலை காப்பியம். அடுத்து நம்ம குறள் சொல்லும் நெறியை பாருங்கள். உரு பசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராதியல்வது நாடு. அதாவது பசி பிணி பகை இவை இன்றி இருப்பதே நல்ல நாடு என்கிறார் வள்ளுவர். ஆனால் இன்று இம்மூன்றும் இல்லாத நாடு என்று ஏதும் உள்ளதா என்பதே எல்லோருக்கும் தோன்றும் கேள்வி இல்லையா? அப்படி எதுவும் இல்லையே. இன்றும் வருவது கொல்லோ நெருநலும் கொன்றது போலும் நிரப்பு என்கிறது குறள். நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும் நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாடு அறிவு. இது நல்குரவு அதிகாரத்தில். நேற்று வந்த பசி இன்றும் வந்து விடுமோ என்று அஞ்சுகிற இடத்திலும் நெருப்பிலே தூங்கலாம், வறுமையில் தூங்க முடியாது என்ற தன்னிறக்கம் காட்டும் இடத்திலும் வறுமையோடு போராடிய மக்களின் உணர்வுகளை உள்வாங்கிய வள்ளுவரின் தனித்தன்மையை உயிர்ந்து உய்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதையே மணிமேகலையும் உள்வாங்கி இருக்கிறது பாருங்கள். இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது என்கிறார் வள்ளுவர். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்ற இந்த குறளிலும் ஈதலை முதன்மைப்படுத்துகிறார். ஈதலும் இசைப்பட வாழ்தலும் என்று அவர் கூறுவதிலிருந்து இசைப்பட வாழ்தல் என்பது அறம் சார்ந்த நிலையில் புகழை ஈட்டுவது, திறமை செல்வம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஈட்டும் புகழை அவர் சுட்டவில்லை என்றும் கொள்வது பொருத்தப்பாடு இந்த இடத்தில் கொள்ள முடிகிறது. இறந்து ஒருவன் வந்துவிட்டாலே இறப்பார் ஈவார் என்று இரு நிலைகள் உண்டாகிவிட்டன என்று பொருள். இறந்து கேட்ட பிறகே கொடுப்பேன் என்பதே இழிநிலை. அதனினும் இழிந்த நிலை இறந்தும் கொடுக்காமல் இருப்பது. இதைத்தான் வள்ளுவம் சாதலின் இன்னாததில்லை இனிததுவும் ஈதல் ஏயாக்கடை என்கிறது. ஈதல் இயலாத விடத்தில் சாதல் கூட இன்னாதது இல்லை என்பது திருவள்ளுவரின் பார்வை. எனவேதான் உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இறப்பார் கொன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ் என்கிறார். பிறப்பும் இறப்பும் குறித்த ஞானத்தை ஊட்டும் வள்ளுவம் உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி வீழ்ப்பது போலும் பிறப்பு என்று கூறுகிறது. இதையே சாத்தனாரும் எப்படி சொல்கிறார் பாருங்களேன். பிறந்தவர் சாதலும் இறந்தவர் பிறத்தலும் உறங்கலும் வாழ்தலும் போன்றது. உண்மையில் நல்லறம் செய்வோர் நல் உலகு அடைதலும் அல்லறம் செய்வோர் அருநரகு அடைதலும் மணிமேகலையில் கூறியிருக்கிறது. ஆதிரை பிச்சையிட்ட காதையில் இந்த பாடல் அப்படியே வருகிறது. உயிர் தொடக்கமும் முடிவும் இல்லாமல் என்றும் நிலையாக இருக்கும் பொருள் என்பது சைவ சித்தாந்தம் கொண்டுள்ள சிறப்பு கொள்கை. வள்ளுவர் கருத்தும் இதுவாகவே இருக்கிறது பாருங்கள். உடம்பை தனித்தொழிய புன் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு என்கிறது குறள். அதாவது பறவை வசித்திருந்த கூடு குடம்பை எனப்படுகிறது. கூடு இயற்கை சீற்றங்களால் அழியும் போது பறவை சற்றும் வருந்தாமல் அதை விட்டு வெளியேறி செல்வது போல உடம்பு கெடும் போது உயிரும் உடம்பை விட்டு நீங்கி செல்லும் என்கிறார் திருவள்ளுவர். உடம்பு அழியும் போது உயிர் அழிவதில்லை என்னும் கருத்து இக்குறளில் பெறப்படுகின்றது இல்லையா? இதைத்தானே நம் சித்தாந்தங்களும் உரைக்கின்றன. உயிர் உடம்பை பெறுவதும் இழப்பதும் இயல்பாக நிகழும் செயல் என்பதும் வள்ளுவர் கூற்றாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உயிர் மரண விளிம்பு நோக்கி நகர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்கிறார் திருவள்ளுவர். நாள் என ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் வாழ் அது உணர்வார் பெறின் என்பது அந்த குறள். ஒரு நாள் என்பது உடம்பில் இருக்கும் உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்து வீழ்த்தும் வாழ் என்பது நம் வள்ளுவர் பெருமான் கருத்து. மணிமேகலை உணர்த்தும் பேர் அறமாக எண்ணத்தக்கது பசி பிணி ஒழிய பாடுபட வேண்டும் என்னும் உயரிய கோட்பாடுதான். முதலாவது விழாவரை காதையிலேயே பசியும் நோயும் பகையும் நீங்கி வளமையும் வாழும் தழைக்க வேண்டும் என நகர மக்கள் அணிவிழா எடுக்கின்றனர். பசியும் பிணியும் பகையும் நீங்கி பசியும் வளனும் சுரக்கென வாழ்த்தி என்கிறது மணிமேகலை. உரு பசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராதேல்வது நாடு என்றார் வள்ளுவர். அற்றார் அழி பசி தீர்த்தல் தலையாய அறமாக கருதப்படும். பசி பிணி வந்துற்றால் அது மேலாம் குடிப்பிறப்பினை அழிக்கும்.
விருப்பத்தினை ஒழிக்கும், கல்வியினை கைவிட வைக்கும், நாணத்தை நீக்கும், அழகை அலங்கோலமாக்கும், மனைவியோடு பிறர் கடைவாயில் சென்று கையேந்த கூட செய்யும். அப்பசியினை தீர்த்தோர் பெருமை நாவால் சொல்லி முடியாது என்று பசி கொடுமையினை பற்றி சாத்தனார் மிக அழகாக குறிப்பிட்டிருக்கிறார் இந்த காவியத்தில். திருக்குறளில் அறநெறியோடு பல அரிய சமய தத்துவங்களையும் சேர்த்தே கூறியுள்ளதை கூர்ந்து நோக்கி மனதில் உள்வாங்கினால் மட்டுமே திருக்குறளின் உயிர்ப்பு தன்மையை நம்மால் உணர முடியும். அதற்கு நாம் பொறுமையாக நின்று மேலோட்டமான வாசிப்பை தவிர்க்க வேண்டும் என்பது என்னுடைய பண்பான கருத்து. குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மழிதற்று தான் முந்துரும் என்கிறது குறள். இக்குறளில் தெய்வம் என்னும் சொல் இறைவன் என்ற பொருளில் பயன்படுத்தப்படவில்லை என்பதை நாம் உணர முடிகிறது. மூவாவின் பொருள் உரைப்படி தெய்வம் என்பதற்கு ஊழ் என்று பொருள் கொண்டிருக்கிறார்கள். இக்குறள் வழி பெறப்படும் கருத்து என்னவென்றால், தன் குடியை உயரச் செய்ய கடவேன் என்று முயல்வோருக்கு தெய்வம், அதாவது ஊழ் துணை நிற்கும் என்கிறது. உயிரின் முயற்சி என்பது புத்தி தத்துவத்தின் வழி நடைபெறும். ஊழ் புத்தி தத்துவத்தை பந்தித்து நிற்கும் என்கிறது சித்தாந்தம். உயிரின் முயற்சி என்பதும் ஊழ் வினைப்படியே நடக்கும் என்பதே இந்த குறளின் பொருள், இல்லையா? திருவள்ளுவரும் தாம் அருளிய திருக்குறளில் முனிவர், அதாவது துறவி என்னும் பொருளில் தெய்வம் என்னும் சொல்லை வழங்கியிருக்கிறார். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை என்பதுதான் அந்த குறள். இக்குறளில் தெய்வம் என்னும் சொல்லுக்கு கடவுள், அதாவது முனிவர், துறவி என்னும் பொருள் உள்ளது காண்க. இல்லறத்தில் உள்ளவன் 5 வகைப்பட்டவர்களுக்கு உணவு கொடுத்து காப்பாற்ற வேண்டும் என்று இத்திருக்குறள் கூறுகிறது. அதாவது அந்த 5 வகைப்பட்ட மனிதர்கள் யார் என்றால், இல்லறத்தால் தன்னையும் தன் குடும்பத்தினரையும் விருந்தினரையும் தெய்வம் எனப்படும் துறவிகளையும் தென்புலத்தாரையும் உணவு கொடுத்து காப்பாற்ற வேண்டும் என்கிறது இந்த குறள். இதையே மணிமேகலையும் எப்படி கூறுகிறது பாருங்களேன். தேவ குலனும் தேசிக பாடியும் மாவும் தேரும் மயங்கிய மருகும் காவும் தெற்றியும் கடவுள் பள்ளியும் என்கிறது. அதாவது உதயணன் தாம் கண்ட கனவின் கருத்தை அறிந்து கொள்ள விரும்பி முனிவர் இருக்கும் இடம் சென்று அவர்களிடம் தனது கனவை கூறி அதன் பலனை விளக்கும்படி கேட்கிறான். விரிசிகை என்பாளின் தந்தை விரிசிகையை உதயணனுக்கு மனம் செய்வித்து தான் துறவரம் பூண்டு முனிவர் வேடத்துடன் காட்டுக்கு செல்கிறான். முனிவர் வேடம் கடவுள் படிவம் என்று இந்த இடத்தில் கூறப்படுகிறது பாருங்கள். வடுத்தீர் மாதவம் புரிவேன் மற்றன கேட்டவள் கலுள வேட்கை நீக்கி காசரு கடவுள் படிவம் கொண்டு ஆங்கு ஆசர சென்ற பின் என்கிறது. அதாவது துறவிகளுக்கு கடவுள் என்று பெயர் இருந்தது போலவே தெய்வம் எனும் பெயரும் வழங்கி வந்தது என்கிறார் மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள். அதாவது கடவுள் என்னும் சொல் அக்காலத்தில் துறவிகளாய முனிவரை குறித்தது போலவே தெய்வம் எனும் சொல்லும் பண்டை காலத்தில் முனிவர்களுக்கு பெயராக வழங்கப்பட்டிருந்தது. திருநாவுக்கரசர் பெருமானும் தமது திருத்தாண்டகத்தில் தெய்வம் என்னும் சொல்லை முனிவர் அல்லது துறவிகள் என்னும் பொருளில் வழங்கியிருக்கிறார். வள்ளுவத்தை தன்னகத்தே கொண்டு மூண்டு எழுந்துள்ள மணிமேகலையும் ஒத்த கருத்தையே கொண்டிருப்பதை காண முடிகிறது, இல்லையா? ஊழ்வினை சார்ந்து வள்ளுவம் கூறும் குறள்கள் ஒரு சிலவற்றை மற்றும் குறிப்பிடுகிறேன். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். அடுத்து, பெருமைக்கும் ஏழை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைகள். இன்னொரு குறள், வகுத்தான் வகுத்த வகையில்லார் கோடி தொகுத்தார்க்கு துய்த்தல் அரிது. ஊழ் ஆவது இருவினை பயன், அவற்றை செய்தோனையே சென்று அடைதற்கு ஏதுவாகிய நியதி அது. அவ்வூழை வகுத்தான் வகுத்த வகை என இங்கு எடுத்துக்கொண்ட பாட்டின் கண் வரை செய்து உணர்த்துகிறார் ஆசிரியர். இதனால் அந்தந்த வினையின் பயனை அந்தந்த வினையை செய்த உயிரே நுகருமாறு காலம் பெற வகுத்து அமைக்கும் ஆற்றல் வினையின் வேறாய் உள்ளது என்பதும் அது வகுத்த வகையே ஊழாவது என்பதும் விளங்கும், இல்லையா? இங்கனம் கொள்ளுதலே பண்டையர் தமிழ் மரபு கூட. அப்படித்தானே? உதயகுமாரின் இறப்பிற்கு மணிமேகலையே காரணம் என எண்ணிய அரசன் அவளை சிறையில் இடுகிறான். அரசமாதேவி தன் மகன் மேல் கொண்ட பாசத்தினால் மணிமேகலையை வஞ்சித்து வருத்திட முயல்கிறாள். மணிமேகலையை சிறையிலிருந்து விடுவித்து அரண்மனைக்கு அழைத்து செல்கிறாள். அங்கு அவளுக்கு மயக்க மருந்து ஊட்டுகிறார்கள். அவளுக்கு தீங்கு இழைக்குமாறு கல்லாத இளைஞன் ஒருவனை ஏவுகிறாள்.
புழுக்கரையில் அடைக்கப்படுகிறாள். ஆனால் மணிமேகலை இக்கொடும் செயல்களால் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருப்பதைக் கண்டு அஞ்சி தன் பிழையினை உணர்கிறாள். இந்த இடத்தில் மணிமேகலை துறவு கோலம் பூண்டிருந்தாலும் அவளை தெய்வ நிலையாக காட்டுகிறார்கள் சாத்தனார். மணிமேகலைக்கு நேர்க்கப்பட்ட கொடுமைகள் கூட அவளை எந்த அளவிலும் தாக்காமல் காக்கப்படுகிறாள். மணிமேகலை அவளுக்கு நல்ல அறங்களை போதிக்கிறாள். தனக்கு தீமை செய்தவளுக்கு கூட நல்ல அறங்களை போதிக்கிறாள். காமத்தின் கொடுமை, கொலையின் கொடுமை, கள்ளின் கொடுமை, பொய்யின் தீமை, கனவின் துன்பம் என தீய குற்றங்களின் தன்மையை உணர்த்துகிறாள். பசியினை போக்குவதும் உயிர்களிடத்து அன்பு செலுத்துவதுமே அறம் என்கிறாள். அப்போது அங்கு வந்த அரவண அடிகள் அரசிக்கு மேலும் பல அறநெறிகளை அருளுகிறார். மணிமேகலை அனைவரையும் வணங்கி சாவக நாட்டிற்கு செல்கிறாள். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்துவிடல் எனும் ஐயனின் அறநெறிக்கு பித்தாகிறாள் இந்த மணிமேகலை. இத்தகைய ஒரு அற்புதமான ஒரு காப்பியம் இது. இதை அப்படியே வள்ளுவரின் அறநெறிகளுக்கு உட்பட்டு எழுதப்பட்ட காப்பியம். பின்னர் மணிமேகலை மணிபல்லவ தீவுக்கு வந்து வஞ்சிமா நகரம் என கரூர் நகரமான வஞ்சிமா நகரம் என பல்வேறு பகுதிகளுக்கு பயணம் செய்து பல்வேறு சமயங்களின் முன் பொருட்களை உரைக்க கேட்டு அறிகிறாள். அங்கிருந்து காஞ்சிமா நகரம் சென்று அரவண அடிகளை சந்தித்து மெய்ப்பொருளாகிய தர்ம நெறியின் உண்மையான பொருட்களை அறிகிறாள். மணிமேகலை அவர் உணர்த்திய ஞான விளக்கின் துணையால் தெளிவு பெறுகிறாள். முடிவில் என் பிறப்புக்கு காரணமாகிய குற்றங்கள் நீங்குக என வேண்டி நோன்பு நோக்க தொடங்குவதோடு இந்த மணிமேகலை காப்பிய கதை நிறைவு பெறுகிறது. ஊழையின் உப்பக்கம் காண்பர் உலைவின்றி தாழாது முயற்றுபவர் என்பது வள்ளுவ நெறி. பயனை விளக்குவதாய ஊழினையும் புறங்காண்பர் அவ்விலக்கிற்கு இழையாது வினையை தாழ்வர முயல்வர். சூழ்ச்சியினும் வலி முதலிய அறிதலினும் செயலினும் குற்றம் அறுதல் ஊழ் ஒரு காலாக இருக்காலாக அல்லது விளக்கலாகாமை பல கால் முயல்வார் பயன் எய்துவர் என்பார். உப்பக்கம் காண்பார் என்றார் தெய்வத்தான் இடுக்கன் வரினும் முயற்சி விடற்பாலவன்று என்பது இவை 3 பாட்டானும் கூறப்பட்டது என்பது பரிமேல் அழகர் உரை. அறம் வேண்டும் என வலியுறுத்துகிற வள்ளுவர் இல்லறம் துறவரம் ஆகியவற்றின் பெருமைகளை எடுத்து உரைக்கிறார். துறவு மேற்கொள்பவர் தற்குரிய நெறியில் வாழ்ந்திடாமல் போலி துறவை பின்பற்றுவதையும் கடிந்து உரைக்கிறார். மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழிந்து விடு. துறவு என்பது ஒழுக்கம் சார்ந்த நிலையில் சடையை வளர்த்தலும் தலையை மழித்தலும் தேவையற்றவை என்ற வள்ளுவரின் கருத்தில் மணிமேகலையின் தவக்கோலம் வெளிப்படுத்தப்படுகிறது. இதை நாம் அறிவோம் இல்லையா? மணிமேகலை தலையை மழித்துக் கொண்டோ ஏதும் செய்யாமல் ஒரு இயல்பான ஒரு நிலையில் இருக்கிற ஒரு துறவி. 50 காப்பியங்கள் மட்டுமன்றி திருக்குறள் உட்பட்ட பிற்சங்க நூல்கள் பலவும் அறநெறிகளை உயர்த்தி பிடித்தவை. அறவாழ்வின் மூலம் மட்டுமே ஒருவர் இறுதி நிலையை அதாவது நிர்வாணத்தை எட்ட முடியும் என கூறியவை அனைத்து சங்க நூல்கள். அறநூல்கள் அறவாழ்வை மட்டுமே முதன்மைப்படுத்தியது. கண்ணகியை போன்ற மணிமேகலை அறச்சீற்றத்தை மட்டுமே வெளிப்படுத்தும் வெறும் காவிய நாயகியாக மட்டும் அல்லாமல் அறக்கோட்பாடுகளை பிரச்சாரம் செய்தவள், நடைமுறைப்படுத்தியவள், வாதிட்டு வென்றவள், புத்திசாலி என்றும் சொல்லும் அளவிற்கு அதாவது இன்டலெக்சுவல் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அந்த அளவிற்கு அந்த சொல்லுக்கு எல்லா வகையிலும் பொருத்தமானவள் மணிமேகலை. அறமெனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிர்க்கு எல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும் அல்லது கண்டதில்லை என்கிறது மணிமேகலை. அரும்பெரும் செல்வம் கிடைத்து சிறப்பெய்துவதாயினும் பிறருக்கு துன்பம் செய்யாமல் இருப்பதே அறிவுடைமை. தான் ஒரு குற்றமும் செய்யாதிருக்கும் போது தனக்கு இன்னாதவற்றை செய்தவர்க்கும் இன்னா செய்யாமல் இருக்க வேண்டும். எவன் ஒருவன் பிறர் துன்பத்தை தன் துன்பமாக கருதாமல் இருக்கிறானோ அவனுடைய அறிவு எவருக்கும் பயனற்ற அறிவு. இன்னாது என தெரிந்தும் அதை ஒருவன் பிறர்க்கு செய்வது ஆகாது. எப்போதும் யாருக்கும் எந்த அளவிலும் இன்னா செய்யாமையே சிறப்பு இல்லையா? ஒருவன் செய்த துன்பம் அவனையே தொடர்ந்து வந்து வருத்தும் மாதிரில் துன்பமில்லாமல் வாழ விரும்புகிறவர்கள் பிறருக்கு துன்பம் செய்ய எண்ண மாட்டார்கள். எந்த சூழ்நிலையிலும் பொறுத்தாற்றும் பண்பை மேற்கொண்டால் அது அமைதிக்கு வழிவகுக்கும். வாழ்வு சிறக்க ஐயன் கூறும் இதை போன்ற பல்வேறு அறங்களை கடைபிடிப்பவள் மணிமேகலை. இதை நம் காப்பியங்கள் மூலமாக ஒவ்வொரு அதாவது அந்த அவளுடைய அனுபவங்கள் மூலமாக உணர்த்தப்படுகிறது. கதை வழியே காப்பியங்கள் வழியே இதை அற்புதமாக உணர்த்தி இருக்கிறார். யாக்கை நிலையாமை போன்று இளமையும் நிலையாது என்பது மணிமேகலை உணர்த்தும் மற்றும் ஒரு அரிய பாடம். அழியக்கூடிய அழகை மணிமேகலை மனம் கொள்ளும்படி வற்புறுத்தி இருக்கும் பாங்கு இங்கு உணரத்தக்கது.
இதை மிக அழகாக வள்ளுவமும் எடுத்து கூறுகிறது. பாருங்கள், வள்ளுவர் கூறுவது நில்லாதவற்றை நிலையில் என்று உணரும் புல்லறிவாண்மை கடை என்று வாழ்க்கையின் இழிந்த நிலை சுட்டப்படுகிறது. மணிமேகலையில் நிலையாமை கருத்துக்கள் என்று எடுத்துக்கொண்டால் நிலையாமை ஒன்றே நிலையான உண்மை என்று கௌதம புத்தர் கூறுவதை போற்றி ஏற்பவள் மணிமேகலை. இக்கருத்துக்களுக்கெல்லாம் அரண் செய்யும் வகையில் மணிமேகலையில் சாத்தனார் நிலையாமை கருத்துக்களை பாத்திரங்கள் வழி அழகாக விளக்குகின்றார். உதயகுமாரன் மணிமேகலையின் திறம் குறித்து சுதமதியிடம் வினவுகிறாள். அந்த ஒரு இடத்தில் வினையின் வந்தது, வினைக்கு வினை வாயது, புனைவனை நீங்கி புலால் புறத்திடுவது, மூச்சு விழியுடையது, தீப்பினி இருக்கை பற்றின் பச்சிடன் குற்றன் கொள்கலம் என்று போகிறது இந்த பாடல். இது மட்டுமன்றி நாகர்களின் தலைவனுக்கு சாதுவன் கூறும் அறிவுரைகளிலும் நிலையாமை கருத்துக்கள் அதிகமாகவே இடம்பெறுகின்றன. அது போல நிலை அஞ்சு நீத்தாருள் எல்லாம் கொலை அஞ்சி கொல்லாமை சூழ்வான் தலை என்கிறது வள்ளுவம். கொல்லாமை பற்றி அழகாக சொல்லும் இந்த வள்ளுவ கருத்துக்களை அந்த நாகர் தலைவன் சொல்லுவதாக அந்த இடத்தில் அழகாக சுட்டப்பட்டிருக்கிறது. பிறந்தவர் சாதலும் இறந்தவர் பிறத்தலும் உறங்கலும் விழித்தலும் போன்றது உண்மையின் நல் அறம் செய்வோர் நல் உலகு அடைதலும் அல்லது செய்வோர் அருநரகு அடைதலும் என்கிறது மணிமேகலை. இதே கருத்து திருக்குறளிலும் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்கிறது குறள். இப்படி நிறைய கருத்துக்கள் இருக்கின்றன. நேரமின்மை காரணமாக இதை சுருக்கமாக சொல்லி முடித்து விடுகிறேன். நிறைய இது போன்ற இன்னும் ஒரு பல்வேறு குறள்களை நம்ம அதாவது ஒப்பீடு செய்து காட்ட முடிகிறது. உதயகுமாரன் காதல் பயப்படும் போது மணிமேகலை இதுவோ அன்னாய் காமத்து இயற்கை இதுவே ஆயின் கெடுகதன் அறம் என்கிறது மணிமேகலை. இதே குறள் பாருங்கள், உறங்கா அதவர் சொல்லிலும் செரா அற்சொல் ஒல்லை உணரப்படும் காதலை மறைத்துக் கொண்டு அயலார் போல் அன்பில்லாத சொற்களை சொன்னாலும் மனத்தில் பகையில்லாத அவளது சொல்லின் பொருள் விரைவில் அறியப்படும் என்ற கருத்தில் குறள் ஒலிக்கிறது. இது போன்ற பல கருத்துக்கள் மணிமேகலையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து புத்தமத கொள்கைகளிலே 4 வகை வாய்மையும் 5 வகை சீலமும் முதன்மையானவை. இவற்றை இக்காப்பியம் பிறந்தோர் உருவது பெருகிய துன்பம் பிறவார் உருவது பெரும் பேரின்பம் பற்றின் வருவது முன்னது பின்னது அற்றோர் உருவது அறிக என்று காட்டுகிறது. கள்ளும் பொய்யும் காமமும் கொலையும் உள்ள கனவும் என்று உறவோர் துறந்தவை என 5 வகை சீலத்தையும் கூறுகின்றது. உலகில் வாழும் வரை நல்லவைகளை கடைபிடித்து அல்லவைகளை நீக்கி அறநெறிகளை பின்பற்றினால் நல் உலகு அடைவது உறுதி என்பதை மணிமேகலை உணர்த்துகிறது. இதையே குறளும் தவமும் தவமுடையார்க்கு ஆகும் அவம் அதனை அஃதிலார் மேற்கொள்வது என்கிறது அறத்துப்பாலில் துறவியலில். வள்ளுவர் முக்கியமாக நாம் அறிய வேண்டியது, வள்ளுவர் தம் வாழ்க்கை துணை நலத்திற்காக எழுதிய ஒரே ஒரு 4 அடி பாடல் இது. நாம் இதை அதிகமாக பல இடங்களில் காண முடியாது. இந்த 4 எல்லா வள்ளுவருடைய குறள்களும் 2 அடிகளில் இருந்திருக்கும். தன் மனைவிக்காக அவர் எழுதிய இந்த 4 அடி பாடல் இது. அடியிற் கிணியானே அன்புடையானே படிசொல் தவறாத பாவாய் அடி வருடி பின் தூங்கி முன் எழும்பும் பேதாய் இனிதா என் தூங்கும் என் கண் இரவு. அன்பு மனைவி இறந்த பின் அவர் தம் பிரிவை தாங்காமல் கலங்கி நின்ற வள்ளுவர் பெருமான் நேற்று இருந்தவர் இன்று இல்லை என்பதுதான் இந்த உலகத்திற்கே பெருமை என்று பாடியவர். அதன்படி தம் மனைவியாரின் மறைவுக்காக பெருமைப்பட்டிருக்க வேண்டியவர் அப்பிரிவை தாழாமல் இப்படி எழுதியிருக்கிறார். வாசுகியின் மரணத்திற்கு பிறகு வள்ளுவர் துறவு பூண்டு குறட்பாக்களை உபதேசித்து வந்தார். தன்னுடைய இறுதி நாளில் உயிர் பிரிந்தாலும் இவ்வுடலை காக்கை கழுகு உண்ணும்படி புதரில் போட்டு விடுக என்று விருப்பம் தெரிவிக்க அதன்படியே அவர் இறந்த பின் யாக்கை காக்கைக்கே இரையாயிற்று என்பார். வள்ளுவரின் பெருந்தன்மையும் இரக்க குணமும் கொடை பண்பும் சிறப்புடன் எடுத்து இயம்பியிருக்கிறார் சுத்தானந்த பாரதி அவருடைய கட்டுரையில் இப்படி: குடிப்பிறப்பும் அழிக்கும் விழுப்பம் கொள்ளும் பிடித்த கல்வி பெருங்குணை விடுவோம் என்கிறது மணிமேகலை வைத்தார். மோப்பக்குழையும் அனிச்சம் முகம் சிரிந்து நோக்கக்குழையும் விருந்து என்கிறது குறள். உயிர் மருந்தாகிய உணவு அளிக்கும் அமுத சுரபி உன் கையில் இருக்கிறது. மக்கள் தேவர் எனும் இரு சாராருக்கும் ஒத்த அறம் இது என சொல்கிறேன். பசிப்பினி தீர்த்தல் தான் அந்த அறம். இதுதான் மிகப்பெரிய நல் அறம். எல்லோரும் இதையே சொல்கின்றனர் என்று அரவண அடிகள் கூறும் போது மணிமேகலை தன் பாத்திரத்தின் மகிமையை உணர்ந்து பார்க்கிறார்.
அனைத்து சமயங்களும் அன்னதானத்தை பெரிதும் போற்றுகின்றன. தானத்தில் சிறந்தது அன்னதானமே என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றன. காரணம், மக்களின் பசியை போக்கவில்லை என்றால் மக்கள் மக்களாக இல்லாமல் மிருகங்களாக ஆகி விடுவர் என்பதை நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். பசித்தவனுக்கு உணவுதான் கடவுள். உயிர் வளர்க்க ஊன் வளர்க்க வேண்டும். அந்த ஊன் வளர உணவு வேண்டும். இல்லையேல் பசி கொடுமை தாழாமல் சமூக விரோதிகளாக மாறுவதற்கான சூழல் தான் உருவாகும். மனிதர்களுக்கு மட்டுமன்றி மற்ற உயிர்களுக்கும் இந்த உணவே தான் முதல் தேவையாக இருக்கிறது. உருப்பசி இல்லாத நாடே நல்ல நாடு என்கிறார் வள்ளுவ பேராசான். பாரகம் செயல்பட பசிப்பினி முற்றுமாக அகல வேண்டும். அப்போதுதான் சிந்திக்க முடியும், செயலாற்றவும் முடியும். இல்லையேல் மனித வாழ்க்கை விலங்கு வாழ்க்கையாகவே அமைந்துவிடும். ஏழைகளின் பசியை போக்குவோரிடத்தில் தான் மேலான அறநெறி வாழ்க்கை அமைந்திருக்கிறது. மணிமேகலைக்கு கோமுகி என்னும் நீர்நிலையிலிருந்து வைகாசி திங்களில் பௌர்ணமி நிலவு காலத்தில் அமுத சுரபி கிடைக்கிறது. அந்த மக்கள் தேவர் இரு சாராருக்கும் ஒத்த முடிவினை உடைய அறம் என்பது யாது என விளக்கும் போது பசிப்பினி தீர்த்தலையே அறம் என்கிறார். பழுத்த மரத்தை நாடி வரும் பறவைகள் போல பல உயிர்கட்கும் அமுத சுரபி பாத்திரத்தின் மூலம் உணவளித்து மகிழ்ந்தாள் மணிமேகலை. அதாவது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்ற அடிப்படையை மையமாக கொண்டு அமைந்த காப்பியம் மணிமேகலை காப்பியம். எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கின்றதோ அங்கெல்லாம் ஆசிரியர் சாத்தனார் பசிப்பிணியை நீக்கிய மருத்துவத்தை திறம்பட சுட்டி செல்கிறார். உணவு கொடுக்கும் அறம் கூட தக்கவர் பால் சேர வேண்டும் என்பதில் ஆசிரியர் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். இதன் காரணமாகவே உலக அறவி புக்க காதை என்ற காதையே அமைக்கிறார். இக்காதையில் காய சண்டிகை என்னும் வித்யாதர நாட்டவரின் ஆணைத்தீ பசி நோயை மணிமேகலை நீக்குகிறாள். இப்படி போக்கிறது அந்த கதை. இன்று மக்களிடையே அன்னதானம் செய்வது, அதாவது ஏழைகளுக்கு உணவிடுவது பெரும் புண்ணியமாக கருதப்படுகிறது. நம்மிடம் இருக்கும் பொருளை மற்றவருக்கு ஈந்து கொடுப்பவரும் பெறுபவரும் மகிழ்ச்சி அடைவதால் ஏற்படும் பெரும் புண்ணியம் பெறுவதற்கான புனித செயல் என்று கருதப்படுகிறது. தலைப்படு தானம், இடைப்படு தானம், கடைப்படு தானம் என்று பொதுவாக 3 வகைப்படுத்தப்படுகிற தானங்களிலும் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் கொடுக்கப்படும் சுமார் 42 வகை தானங்களிலும் மிக மிக உயர்ந்ததாக கருதப்படும், உன்னதமானதாகவும் கருதப்படும் தானம், அதாவது அன்னதானம் மட்டுமே என்பது ஆன்றோர் வாக்கு. அன்னதானம் அளவற்ற புண்ணியத்தினை நல்கும். வேறு எப்பேற்பட்ட பொருட்களை எல்லாம் தானமாக கொடுத்தாலும் பெறுபவர் இன்னும் கொஞ்சம் அதிகம் கொடுத்தால் நன்றாக இருக்குமே என்று எண்ணுவார்கள். ஆனால் அன்னதானம் செய்தால் மட்டுமே மன நிறைவுடன் போதும் என்ற சொல்லை முழு மனதாக தானமாக பெறுபவரிடமிருந்து நம்மால் பெற முடியும். அதுதான் அன்னதானத்தின் சிறப்பு, இல்லையா? அன்னத்தை வழங்குபவர் சுகமாக வாழ்வார் என்ற மூதுரையும், அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அத்தொருவன் பெற்றார் பொருள் வைப்புடி என்ற திருக்குறளும் அன்னதானத்தின் பெருமைகளை அறிவிக்கின்றன. அனைத்து சமயத்தினரும் விரதம் என்னும் பட்டினி இருப்பதை கடைபிடிக்கிறார்கள். ஆனால் அதன் உண்மையான நோக்கம் என்ன என்பதை பலர் புரிந்து கொள்வதில்லை. விரதம் இருப்பதன் உண்மையான நோக்கம் என்றால் அது பசி என்றால் என்ன, பசித்தவனின் வலி என்ன, வயிற்றில் தீ எறிவது போன்ற பசியோடு அவன் படும் பாடு என்ன என்பன போன்றவற்றை புரிந்து கொண்டு கடவுளின் பெயரால் அன்னதானம் செய்து மன நிறைவும் அமைதியும் பெறுவது இதன் நோக்கங்களில் ஒன்று. இறையுணர்வால் விரதமானாலும் நமக்கு பசிப்பது போலவே வறுமையினால் பசித்தவனும் வலி உணர்வான் என்பதை உணர்ந்தாலே நாம் பசிப்பினி மருத்துவர்களாக ஆகிவிடுவோம், இல்லையா? சமுதாய வாழ்க்கையின் ஒழுங்கு அமைதிக்கு அடிக்கோல்வது அரசியல். ஒன்றுக்கு மேற்பட்ட மனிதரோ அல்லது குடும்பங்களோ கூடி வாழ்ந்து பொருளியலில் ஒழுங்கமைதி காக்கவும் அரசியலே துணை புரிகிறது. அந்த வகையில் நல்ல அரசியல் அமைப்புகள் உருவாகும் நாட்டில் மட்டுமே ஒழுக்கமும் மகிழ்ச்சியும் நன்மையும் நிலைபெறும். அமைந்தாங்கு ஒழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும் என்கிறது வலியுறுத்தல் குரல். என்பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன்பதத்தான் தானே கெடும் என்ற குரல்களும் உரைக்கின்றன. இலக்கியங்களில் பெரும்பாலும் சமுதாயம் என்ற கூட்டுணர்வு கோட்பாடுகள் மிக குறைவாகவே இருந்தாலும் தனி மனித உணர்வுகள் இலக்கியங்களில் படைக்கப்படுகிற காலத்தில் சமுதாய சிந்தனைகளும் வெளிப்பட்டு இருக்க வேண்டும். அந்த வகையில் அந்தந்த காலகட்டங்களில் சமுதாய நிலைகளும் அவற்றின் உயர்வு தாழ்வுகளும் சமுதாய சீர்பெற வேண்டிய சிந்தனைகளும் கவிஞர்களுக்கு எழ ஆரம்பித்துள்ளன. மக்களின் கூட்டுணர்வை, சமுதாய நல்லிணக்கங்களை வெளிப்படுத்தும் மனிதநேயமிக்க உணர்வை திருக்குறளும் மணிமேகலை போன்று பல்வேறு இலக்கியங்களும் குறிப்பிடுகின்றன.
மணிமேகலை காப்பியத்தின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் கதைப்போக்கில் ஆங்காங்கே இவற்றை குறிப்பிட்டு செல்கிறார். மணிமேகலைக்கு முற்பட்டதாக அறியப்படும் திருக்குறள் பொதுமறையிலிருந்து சொற்களும் கருத்துக்களும் கோட்பாடுகளும் என அனைத்தும் எடுத்தாளப்பட்டு வள்ளுவனுக்கு அவ்வை பிராட்டி சகோதரி என்னும் அனுமானத்தை போன்றே மணிமேகலை என்ற காப்பிய நாயகியும் பெற்ற பிள்ளையை போன்ற பந்தத்தில் இருந்திருக்க வாய்ப்புகள் உள்ளதாகவே அறிய முடிகிறது. இதன் அடிப்படையில் மணிமேகலை என்ற தனி மனித சிந்தனையை கொண்ட காப்பியத்தில் சமுதாய சிந்தனைகள் இயற்கையாக அமைந்திருந்தாலும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றைய இந்த நவீன காலகட்டத்திலும் அதன் தாக்கங்கள் பல விதமாக வெளிப்படத்தான் செய்கின்றன. அதில் ஒன்றுதான் பசிப்பினியும் அன்னதானங்களும் குறித்த நிகழ்வுகள். பெரும் தலைவர் காமராஜர் என்று எல்லோராலும் போற்றப்படுபவர் இளமையில் படிப்பதற்கு வசதியின்றி அரைக்கால் சட்டையும் மேல் சட்டையும் அணிந்து கொண்டு தங்கள் குடும்ப தொழிலான பொட்டலம் கட்டும் மளிகை வியாபாரத்துக்கு செல்ல வேண்டிய சூழலில் இருந்தவர். தந்தையோடு கல்வி போம் என்பார்கள். தந்தை இறந்தவுடன் பள்ளி படிப்பை நிறுத்த வேண்டியதாகிவிட்டது அவருக்கு. மற்ற ஏனைய தலைவர்களைப் போல நிறைய புத்தகங்கள் ஆழ்ந்து படிக்கும் வாய்ப்பு கூட அவருக்கு இல்லாமல் போனது. ஆனால் இந்த நிகழ்வுகள் அவருக்கு வாழ்க்கை கல்வியை கற்றுத்தந்தன. தன்னுடைய அடி மனதில் ஏற்பட்ட வேதனையின் வெளிப்பாடாகவே தாம் தமிழ்நாட்டை ஆண்ட போது மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். இன்று பல மாநிலங்களில் மத்திய அளவிலும் இந்த மதிய உணவு திட்டத்துக்கு முன்னுதாரணமாக விளங்கி கொண்டிருக்கிறது. அன்றைய காலகட்டங்களில் கிராமப்புறங்களில் உள்ள மக்கள் தங்கள் குழந்தைகளை கல்வி கற்பதற்கு ஈர்ப்பதற்காகவே இத்திட்டம் கொண்டு வரப்பட்டது என்று கூறலாம். இலவச மதிய உணவு, இலவச சீருடைகள், இப்படி பல திட்டங்களை தீட்டி அமல்படுத்தியதோடு தமிழகத்தில் கல்வி செல்வம் பெருக செய்த கிராமங்கள் தோறும் ஓராசிரியர் பள்ளிகளும் திறக்கப்பட்டது. மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக மாற்றியது போல் அவர் அனைத்திந்திய காங்கிரசின் தலைவராக இருந்த போது அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இலவச பால் பொருட்கள் குழந்தைகளுக்கு நாளொன்றுக்கு 2 முறை கொடுக்கப்பட்டது. தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு மதியம் ஒரு நேரமாவது நல்ல சோறும் பாலும் கிடைக்கும் என்று கட்டாயப்படுத்தி பள்ளிக்கு அனுப்பினார்கள். அன்றைய நாட்டின் நிலைமைக்கு ஏற்ப பள்ளி சீருடை திட்டத்தை கூட 5ஆம் வகுப்பு வரை இலவச கல்வியையும் கொடுத்தார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் தானும் வாடியதாக கூறும் வள்ளலார் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் என்னும் கருணை உள்ளம் கொண்டவர். வள்ளலார் அருளிய பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்கிற தாரக மந்திரங்கள் ஆன்மீக ஞானிகளுக்காக மட்டுமல்லாது சாமானிய மனிதருக்கும் நன்மை அளிப்பது இல்லையா? வள்ளலார் தோற்றுவித்த சன்மார்க்க இயக்கங்கள் மூலம் இன்றும் அவருடைய சன்மார்க்க தத்துவங்கள் பரவலாக போற்றப்படுகின்றன. இன்று வடலூரில் அன்னதானங்கள் வள்ளலார் சோதியில் ஐக்கியமான தினத்தன்று பெரிய அளவில் நடைபெறுகின்றன. வள்ளலார் 1867 மே 23 வடலூரில் தர்மசாலை அமைத்து அன்னதானத்தை துவக்கி வைத்தார். இதற்காக அவர் ஏற்றி வைத்த அடுப்பு 154 வருடங்களாக தற்போது வரையில் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த அடுப்பு 21 அடி நீளம், 2.5 அடி அகலம் மற்றும் ஆழம் கொண்டது. இந்த அடுப்பை அணைக்கவே கூடாது என்பதற்காக இரவு நேரம் சமையல் செய்யாத வேளையிலும் கூட நெருப்பு அணையாமல் இருக்க பணியாளர் ஒருவர் விறகுகளை இடுவார். அன்னதானம் ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து 154 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. கருங்குழியிலிருந்து மேட்டுக்குப்பம் செல்லும் வழியில் தீஞ்சுவை என்ற நீரோடை இருக்கிறது. நாட்டில் தண்ணீர் பஞ்சம் இல்லாதிருக்க வேண்டும் என்பதற்காகவே வள்ளலார் உருவாக்கிய ஓடை இது. இங்கும் எந்த நேரத்திலும் எவ்வளவு நபர்கள் வந்தாலும் தொடர்ச்சியாக அன்னம் பரிமாறப்படுகிறது. ஏழை எளிய மக்கள் பசியால் வாடிவிடக் கூடாது என்பதற்காக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதே போல ஜெயலலிதாவால் கடந்த 2013ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் அம்மா உணவகம். காலை, மதியம், இரவு என 3 வேளையும் மிக குறைந்த விலையில் இந்த உணவுகள் வழங்கப்பட்டு வந்தன. சென்னையில் முதலில் தொடங்கப்பட்ட இத்திட்டம் மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்ததை அடுத்து தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் விரிவுபடுத்தப்பட்டது. ஆனால் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு இந்த திட்டத்தில் லாப நஷ்டம் பார்க்க ஆரம்பித்தது தமிழக அரசு என்ற செய்தி வேதனைக்குரிய ஒன்று. இது கண்டிப்பாக மறுக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி. மழை நீர் சேகரிப்பு, மதிய உணவு போன்ற மக்களுக்கான திட்டங்கள் அரசியல் கட்சி சார்பாக பார்க்கப்படாமல் பொது மக்களின் நலம் கருதி தொடர்ந்து செயல்படுத்தப்படுவதே மனிதாபிமானம். இதற்கு எந்த கட்சி பாகுபாடும் பார்க்க வேண்டிய தேவை இல்லை.
நல்ல சிந்தைகளை பெற்றோர் குழந்தைகளுக்கு தங்கள் இளம் பருவத்திலேயே ஊட்டி வளர்க்க வேண்டியதுதான் இதற்கு அடிப்படை காரணம். சில காலம் முன்பு வரை பெரும்பாலான பள்ளிகளில் மாரல் சயின்ஸ் என்று ஒரு வகுப்பு இருக்கும், எம்ஐ வகுப்பு என்போம். அதில் அறம் சார்ந்த அறிவுரைகள் கதைகளுடன் சொல்லி சிறார்களுக்கு விளங்க செய்வார்கள். ஆனால் இப்போதெல்லாம் அது போன்ற கல்வி திட்டங்கள் அருகி வருவதும் வேதனைக்குரியது. சுவாமி விவேகானந்தர் எஜுகேஷன் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் தி பெர்ஃபெக்ஷன் ஆல்ரெடி இன் மேன் என்பார். அதாவது கல்வி மனித நேயத்தையும் மனிதாபிமானத்தையும் கற்பிக்கக்கூடிய வகையில் இருக்க வேண்டியது அவசியம். சமீபத்தில் நண்பர் ஒருவர் பகிர்ந்து கொண்ட ஒரு வேதனையான சம்பவத்தை இன்று நான் சொல்ல வேண்டியுள்ளது. நண்பர் ஒருவர் ஒரு உணவு விடுதிக்கு மதிய உணவு சென்றிருக்கிறார். அப்போது அருகில் ஒரு வயதான ஒரு முதியவர் வந்து அமர்ந்து கொண்டு சாப்பிட அமர்ந்திருக்கிறார். அப்போது என்ன வேண்டும் என்று கேட்ட அந்த விடுதியின் உரிமையாளர் கேட்கிறார். அவரிடம், எனக்கு என் கையில் 10 ரூபாய் தான் இருக்கிறது, எனக்கு வேற பணம் இல்லை, இதுக்கு என்ன சாப்பிட முடியுமோ அந்த சாப்பாடு மட்டும் கொடுங்க, எனக்கு அதுக்கு மேல வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் அந்த ஹோட்டல் அந்த விடுதி முதலாளி இல்ல நீங்க சாப்பிடுங்க ஐயா, பணம் ஒரு முக்கியம் இல்ல, நீங்க சாப்பிடுங்க, உங்களால முடிஞ்சத சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பாடு பரிமாறுறாரு. ஆனா அவர் சுயமரியாதை காரணமா நான் சாப்பிட மாட்டேன், இந்த 10 ரூபாய்க்கு என்ன இருக்கோ அதை மட்டும் கொடுங்கன்னு சொல்றாரு. நண்பர் பக்கத்துல இருந்தவரு அவரு போய் விடுதி உரிமையாளர் கிட்ட, நான் பணம் கொடுத்தேன் அவருக்கு சாப்பாடு கொடுங்கன்னா, இல்ல எவ்வளவோ பேர் இங்க சாப்பிடுறாங்க, இந்த ஒருவருக்கு சாப்பாடு கொடுக்கறது எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்றாரு. ஆனாலும் அந்த முதியவர் அதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த 10 ரூபாய் திருப்பி கொடுக்குறாரு. ஆனா அவர் எழுந்து போகும்போது அந்த 10 ரூபாயை இலைக்கடியில வச்சுட்டு அவர் சொல்லிட்டு போறாரு, எனக்கு பிள்ளைங்க எல்லாம் நல்லா வளர்ந்து நல்ல நிலைமையில இருக்காங்க, ஆனா அவங்க வெளியூருக்கு வெளிநாட்டுல இருக்காங்க, நான் இன்னைக்கு என்னோட நிலைமையில என்னால அதிகமா உழைக்க முடியல, எனக்கு கிடைக்கிற இந்த 10 ரூபாய் 20 ரூபாயில வச்சுதான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், உழைச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 ரூபாய அந்த இலைக்கடியில வச்சுட்டு போயிட்டேன். இது உண்மையா ஒரு சென்ற வாரம் நடந்த ஒரு நிகழ்வு. இதை மனசை ரொம்ப நண்பர் சொல்லும் போது மனதை ரொம்ப பாதித்த நிகழ்வு. இதற்கெல்லாம் காரணம் என்ன? அடிப்படை குழந்தைகளுக்கு நாம் நல்ல அறிவை ஊட்டி வளர்க்கவில்லை. செல்லம் கொடுத்து வளர்க்கிறோம், நல்ல சாப்பாடு கொடுக்குறோம், அவங்க கேட்கறதெல்லாம் கொடுக்குறோம். ஆனா பிற்காலத்துல அவங்க பெற்றவர்களை நல்லபடியா பார்த்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தை ஊட்டி வளர்க்க தவறி விடுகிறோம். அவர்களுக்கு வேணுங்கிற செய்ய பெற்றவர்களுக்கு உரிமை இருக்கும் போது, பெற்றவர்களால் முடியாத போது அவர்களை காக்க வேண்டிய கடமையும் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நாம் ஊட்டி வளர்க்க தவறி விடுகிறோம். சாப்பாடு என்கிறது எவ்வளவு முக்கிய விஷயம். அதாவது அந்த இறுதி காலத்துல நமக்கு சாப்பாடு ஒண்ணுதான் அந்த முதிய வயதில் நேரத்துக்கு சரியான நேரத்துக்கு கிடைக்க வேண்டும் என்று தேவை ஏற்படும். அந்த நேரத்தில் பிள்ளைகள் அருகில் இருந்து அதை கொடுக்க முடியாத போது அந்த வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் இல்லாம போய்விடுகிறது. வள்ளுவ மொழியும் இதனைத்தான் சொல்கிறது. செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் என்கிறார். நூல் அறிவால் செயலை செய்யும் வகைகளை அறிந்த போதிலும் உலகத்தின் இயற்கையை அறிந்து அதனோடு பொருந்துமாறு செய்ய வேண்டும் என்கிறது வரதராசன் அறிவுரை. இதுதான் உண்மை. இயற்கை அறிந்து கல்வி திட்டமோ அல்லது பெற்றோர்கள் குழந்தைகளை வளர்த்துவதோ முக்கியம் என்று இந்த இடத்தில் கூறிக்கொண்டு அற்புதமான இந்த வாய்ப்பை அளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.